அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நேர வணக்கம். இன்றைய வகுப்பு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, தாமதிக்கப்பட்ட திருமணம், மறுக்கப்பட்ட திருமணம் யாருக்கு, ஏன், எதற்கு, யாரால் இந்த திருமண தடையெல்லாம் நடக்கிறது. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு கல்யாணத்தில் பிரச்சனை வரும், கல்யாண வாழ்க்கை அமைகிறதுல சங்கடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியறதுக்கு என்ன விதி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம போயிடலாம். ரைட். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தரை மனதில் நினச்சி, அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி உள்ளமாற மனமாற ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக பரிபூர்ணமாக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். அல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு இந்த கலையை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினச்சி அவங்க பேரை மனசில் உச்சரித்து குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் நுள்ளும் தினங்கட்டும் எல்லாமுள்ள ஒரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் திருமண தாமதம் யாருக்கு, ஏன்? இப்புவியில் பிறந்த அனைவருக்கும் பிறந்ததற்கான காரணமே என்னன்னா, அவனுடைய சந்ததியை உருவாக்கி செல்லணும். இங்கே பிறந்த அத்தனை பேரும் அவர்களுடைய நோக்கம், டார்கெட் அப்படின்னா, பிறந்ததற்கான அர்த்தம் அப்படின்னா, அவர் தனக்கு ஒரு வாரிசை இங்கே உருவாக்கி செல்ல வேண்டும். இந்த வாரிசினை உருவாக்கிட, வம்சத்தை விருத்தி செய்திட திருமணம் அவசியம் தேவை. இப்புவியில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுமே ஒரு பருவத்திற்கு மேலே மனதிலே அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு உள்ள கிளர்ச்சி உண்டாகும். அத்தனை ஜீவராசிகளும் தனக்கு ஒரு துணையை அவசியம் தேடிக்கொள்ளும். மனிதனாக பிறந்த நாம் ஒரு பருவத்திற்கு மேலே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணையும், அதுபோல ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் துணையும் அவசியம் தேவை. குறிப்பாக தமிழகத்திலே, அதாவது நம் பாரம்பரிய முறைப்படி நம் பண்பாட்டிற்கு உட்பட்ட நியாயமான முறையிலே இரு பாலினத்தவருக்கும் கிடைக்க வேண்டிய முறையான தாம்பத்திய சுகத்தையும் அதன் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த திருமணம் என்ற ஒரு பந்தம். எங்கோ பிறந்த ஒரு ஆண், எங்கோ பிறந்த ஒரு பெண், இருவரும் இணைந்து திருமணம் என்ற ஒரு பந்தத்திலே இணைந்து இருமணமும் இணையக்கூடிய ஒரு அற்புத நிலம். மனசிலே ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். எல்லோரும் சுகமாக வாழணும், எல்லோருக்கும் உரிய பருவத்திலே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் நம்மில் பலருக்கு வாழ்க்கை துணை உரிய காலத்திலே அமைந்து விடுகிறது. ஆனால் ஒரு சாரருக்கு மட்டும் திருமணம் அமையாமலே போய்விடுகிறது. இன்னும் சிலருக்கு மிக தாமதமான திருமணம் அமைகிறது. இன்னும் பலருக்கு மனவாழ்வு அமைந்தாலும் கூட அந்த மனவாழ்விலே சங்கடங்கள் வந்து இருவரும் பிரிவினைகளை மேற்கொண்டு மீண்டும் மறுதார நிகழ்வினை செய்கின்றனர். இங்கே
நம்மில் பலர் வேண்டாவிருப்பாக இந்த மன வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறோம். பிரியாமல் சமுதாயத்திற்காக நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தாம்பத்திய சுகம் நீடித்து நிலைத்து கிடைக்காமல் போவதற்கான காரணம் என்ன? திருமண தடை, தாமதம், பிரிவு, இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய முன்னோடிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமான பாவகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2ஆம் பாவகம் ரொம்ப முக்கியமான பாவகம். ஏன் சார் அப்படின்னு கேட்டோம்னா, அதான் குடும்பஸ்தானம் சொல்லுவோம். அடுத்து 5ஆம் வீடும் கிடக்கூடாது. ஏன்னா அதை பூர்வ புண்ணிய வினைப்பயன்களை சொல்லக்கூடியது. அது புத்திரஸ்தானம் இல்லையா, அது கெட்டக்கூடாது. அந்த 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமர்ந்துடக்கூடாது. அடுத்து 7ஆம் பாவகம் முக்கியமான பாவகம். அதனை தாண்டி 12ஆம் இடத்தோன் பலமாக இருக்கணும். 12ஆம் பாவகத்திலே பாவகிரகங்கள் அமரக்கூடாது. உதாரணமாக பார்த்தோமே ஆனால், ஒவ்வொரு பாவகமும் மிக முக்கியமான பாவகம். அதாவது 2, 5, 7, 12 இந்த பாவகங்களிலே பாவகிரகங்கள் அமரும் பொழுது அந்த பாவகிரகங்கள் திருமண தடையை ஏற்படுத்துகிறது. ஐயா, பாவகிரகம்னு சொல்றீங்களே, பாவகிரகம்னா யாரை சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவகிரகங்கள் பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கடுமையான மையிருட்டுக்கு சொந்தக்காரன். உட்கார்ந்த பாவத்தை அப்படியே இருட்டடிக்கு செஞ்சிருவான். ஆனால் இயற்கை சுபர் தொடர்பு கொண்டா மாறிக்கும். அடுத்து நம்முடைய ஞானிகள் முனிவர்களால் அறிவிக்கப்பட்ட முழு பாபர் என்று பார்த்தோமே ஆனால் சனி பகவான். அதனால தான் நம் முன்னோர்கள் சனி பார்க்க சர்வநாசம் என்று சொன்னார்கள். கேதுவும் தன் பங்குக்கு தன்னால் ஆன சின்ன சின்ன தடைகளை கொடுக்கத்தான் செய்கிறார். அந்த பாவகிரகங்கள் வரிசையிலே செவ்வாயும் கொடிய பாவியாக இருக்கிறார். சூரியன் அப்படி பெரிய அளவுக்கு தீமைகளை செய்வதில்லை. அதே நேரம் பாவர்கள் பட்டியலிலே தீயோருடன் இருந்த புதன், தேய்பிரை சந்திரன் இவர்களெல்லாம் பாவர்களாக வந்து விடுகிறார்கள். இவர்களிலே யார் திருமண தடையை கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் ராகு. யார் இந்த ராகு? இவர் ஏன் திருமண தடையை கொடுக்கிறார்? ராகு ஒளிபுக முடியாத மயிர்களுக்கு சொந்தக்காரர். அவர் தான் அமர்ந்த பாவகத்தை கெடுப்பார். ஒரு இருள், அதுவும் கடும் இருட்டு, ஒளிபுக முடியாத இருட்டு அவர் அமர்ந்த பாவத்திலே ஏற்படும். அப்போ இந்த ஒளிபுக முடியாத இருளுக்கு சொந்தக்காரன் இந்த ராகு 10 சனிக்கு சமம். அவன் இந்த ராகு தன்னோடு இணையக்கூடிய கிரகங்களை எல்லாம் கிரகணம் செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. அதாவது ராகுக்கு முன்பின் 13 டிகிரி 20 கலையிலே, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13 டிகிரி 20 மினிட்ஸ் ஆகும். இந்த ஒரு நட்சத்திரத்தின் அளவிலே அந்த ராகுவோடு இணைந்த கிரகங்கள், ராகுக்கு முன்பின் 13 டிகிரி 20 கலையில் ஏதேனும் ஒரு கிரகணம் ராகு அருகே சென்று விட்டால் அந்த ராகு அந்த கிரகத்தை கிரகணம் செய்து அந்த கிரகத்தின் காரகத்துவங்களே அந்த ராகு தன்வசம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய ராகு தசையிலோ ராகு புத்தியிலோ தான் கிரகணம் செய்த கிரகத்தின் காரகத்துவங்களை வெளிப்படுத்துவார். நம்பர் 1 தடை அப்படின்னா ராகு. குறிப்பா இந்த ராகு லக்னத்துக்கு 2, 5, 7, 8, 12 ஆகிய பாவங்களில் அமரக்கூடாது. அதுபோல ராசிக்கு 2, 5, 7, 8, 12 ஆகிய பாவங்களில் அமரும் பொழுது அந்த பாவகங்கள் பாதிக்கப்பட்டு திருமண தடை ஏற்படுகிறது. சரி, கேதுவும் ராகுவை போலத்தான். ராகு இருள் புக முடியாத மையிருட்டு என்றால் இந்த கேது வெளிச்சத்தின் துவக்க நிலை, இருளின் இறுதி நிலை. ஒரு விடியற்காலை பொழுதிலே எப்படி
நாம் ஒரு மனிதரை சற்று தெளிவில்லாமல் பார்க்கிறோமோ அப்படித்தான் இந்த கேது விடியலின் துவக்கமாகவும் இருளின் இறுதியாகவும் இருக்கக்கூடியவர். அப்போ இந்த கேதுவால் கிரகணமாகக்கூடிய கிரகம் சற்று தெளிவில்லாமல் இருக்கும். தெளிவில்லாமல் என்றால் முழுமையாக கிரகணம் அடைந்து அதன் காரகத்துவத்தை கொடுக்க தகுதியை இழக்குமா என்று கேட்டால் முழுமையாக இழந்து விடாது. ஆனாலும் கிரகணம் நடக்கும். அந்த கிரகமும் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு பாவியோடு கூடி இருப்பதால் சற்று தடை கொடுக்கத்தான் செய்வார். ராகு ஒளிபுக முடியாத மையிருட்டு என்றால், இந்த கேது இருளும் வெளிச்சமும் கலந்து எப்படி விடியற்காலை பொழுதிலே சற்று தெளிவில்லாமல் நாம் பார்க்க முடிகிறதோ அப்படித்தான் இந்த கேது. ராகு தான் கிரகணம் செய்த கிரகங்களை எல்லாம் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை நசுக்கி விடுவார். குரலை பிடிச்சு கொண்டுட்டார். கேது அப்படி இல்லை, சிறைப்படுத்தி வைத்திருப்பார். ஆனால் அந்த கிரகம் இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது முழு பலத்தில் இருக்காது. ராகுவோடு ஒப்பிட்டோமே ஆனால் இந்த கேது ராகுவை போல மிகப்பெரிய பாவகிரகம் இல்லை. ஆனால் கேதுவும் தன்னை நெருங்கக்கூடிய கிரகங்களை ராகுவை போல கேதுவுக்கு முன்பின் 13 டிகிரி 20 கலையிலே ஏதேனும் ஒரு கிரகம் வந்தால் அந்த கிரகத்தை கிரகணம் செய்து தன்னுடைய தசாபுத்தி காலத்திலே தான் கிரகணம் செய்த கிரகத்தின் காரகத்துவங்களை தசாபுத்தி காலத்திலே இந்த கேதுவும் வெளிப்படுத்துவார். இந்த கேது 2, 5, 7, 8, 12 ஆகிய பாவகங்களிலே லக்கண ராசிக்கு அமர்ந்தால் அவரும் தன் பங்குக்கு சற்று திருமண தடையை ஏற்படுத்தத்தான் செய்கிறார். யார் இந்த சனி பகவான்? நம் முன்னோர்கள் ஏன் முழு பாவகிரகம் என்று அறிவித்தார்கள். சுபர்கள் என்றால் என்ன? ஒளிதர தகுதி உடையவர்களைத்தான் நாம் சுபர்கள் என்று சொல்கிறோம். ஒளிதர தகுதி இல்லாதவர்களைத்தான் நாம் பாவர் என்று சொல்கிறோம். இந்த சனி பகவானை நம் ஞானிகள் முனிவர்கள் நெத்திப்பொட்டில் அடித்தால் போல சொல்லி இருக்கிறார்கள். சனியை பார்க்க சர்வநாசம் என்று சொன்னார்கள். பார்த்தாவே கெடுப்பார். எந்தெந்த பாவத்தை எல்லாம் பார்க்கிறாரோ அந்த பாவம் கெடும். அமர்ந்த வீடு கெடும். காரணம் அவர் இருளுக்கு சொந்தக்காரன். அப்போ இந்த சனி பகவானும் பாருங்க, தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிலேயோ 5ஆம் வீட்டிலேயோ 7ஆம் வீட்டிலேயோ 8ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டிலேயோ அமர்ந்தா இவரும் தன் பங்குக்கு திருமண தடையை ஏற்படுத்துகிறார். அதாவது லக்ன ராசிக்கு 2, 5, 7, 8, 12 சனி அமரக்கூடாது. உச்ச சனி பார்வை கெடுக்கும் என்றால் நீச்ச சனி பார்வை நன்மையை செய்யுமா என்றால் நீச்ச சனியும் உச்ச சனியை விட கடுமையாகத்தான் பாதிக்கிறார். இது மட்டுமா திருமண தடைக்கு காரணம்? செவ்வாய் முக்கால் பாவர் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சனியோடு கூடி இருவரும் ஒரு பாவகத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவகம் நலிவுறும். அப்போ இந்த செவ்வாயும் பாருங்க என்ன பண்ணுவார்? 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடாது. அமர்ந்தா என்ன பண்ணுவார்? அவரோட தசா வந்துச்சு புத்தி வந்துச்சுன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு உண்டாக்குவார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அமரக்கூடாது. அமர்ந்தா சுகத்தை கெடுப்பார். 7ஆம் வீட்டில் உட்கார்ந்தா உங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார். 5ஆம் வீட்டில் உட்காரும்போது புத்தியை தடுமாற செய்வார். 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாய் அயன சயன போக சுகத்தை கெடுப்பார். கிரிதரன் கண்ணையன் பிரசன்னிங் பண்ணக்கூடாது. கிரிதரன் கண்ணையன் அவரை வெளில அனுப்பிட்டுருவோம், அப்புறமா உள்ள வரட்டும். கிரிதரன் கண்ணையன் திரும்ப ஜாயின் பண்ணிங்க, எதுவும் பண்ணாதீங்க, பிரசன்லாம் பண்ணக்கூடாது. சரி, இப்போ யார் திருமணத்தை கொடுக்கணும்? திருமணத்தை யார் கொடுக்கணும்? சுக்கிரன் சார். அப்போ இந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன் எங்கெங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இவர் தான் தாம்பத்திய பந்தத்தையே கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிரன் களத்திர காரகன் என்று அழைக்கப்படுகிறான். களத்திர காரகன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த சுக்கிரன் ராசிக்கோ
அல்லது லக்னத்திற்கோ, இந்த சுக்கிரன் ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ 7ஆம் வீட்டில் அமரக்கூடாது. அவ்வாறு அமர்ந்தால் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் அமர்வதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? காரகோ பாவகோ நாஸ்தி. திருமண பந்தத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அந்த தாம்பத்திய பந்தத்தை சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே திருமணத்தை சொல்லக்கூடிய அந்த வீட்டிலே களத்திர ஸ்தானத்திலே களத்திரத்திற்கு காரகரான சுக்கிரன் அமரும் பொழுது கடுமையான களத்திர தோஷம் உண்டாகிறது. அவரும் சிறு தடைகளை தருவார். அதை மீறி திருமணம் அமைந்தாலும் திருமண வாழ்விலே சங்கடங்கள் அந்த தசா வரும் பொழுது நடந்தேறும். அதுபோல சுக்கிரன் பாருங்கள், அவருக்கு மறைவுனா 12ஆம் வீடு மறைவே கிடையாது. 3ஆம் இடம் கடுமையான மறைவு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 3ஆம் வீடு சாதாரணனா, சுக்கிரனுக்கு ரொம்ப மோசமான மறைவு. 6 மறைவு, 8. கல்யாணம் அவங்க ஜாதத்தில் பாருங்க 3, 6, 8 உட்காந்துருப்பார் சுக்கிரன். காலைல கூட சார் சொன்னார், கல்யாணம் ஆகலைன்னு நாங்கள் யாரோ மேடம் சொன்னாங்க. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருந்தார். மறையக்கூடாது. அவர் உச்சமானாலும் கூட மறையக்கூடாது. சுக்கிரன் வக்ரம் நீச்சம் அடையக்கூடாது. சுக்கிரன் ராகு கேது பிடியிலே இருக்கக்கூடாது. சூரியனை விட்டு சுக்கிரன் பார்த்தோம்னா, சூரியனை விட்டு இந்த சுக்கிரன் 42 பாகைக்கு மேலே இருப்பாரேயானால் அவங்களுக்கு திருமணத்தில் நாட்டம் இருக்காது. எனக்கு வேணாம், அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்த சுக்கிரனுக்கு திரிகோணத்திலே ராகு கேது சனி இருக்கக்கூடாது. ஏன் சார்? திரிகோணம்னு என்ன சார்? சுக்கிரன் உட்கார்ந்த வீட்டில இருந்து 5, 9, 1, 1, 5, 9ல் சுக்கிரனுக்கு வீடு 1ஆம் வீடுனா, அந்த 1ஆம் வீட்டில் சனியோ ராகுவோ கேதுவோ 5ஆம் வீட்டிலே 9ஆம் வீட்டிலே இருக்கக்கூடாது. ஏன் திரிகோணம்னா என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷம். மேஷ ராசியிலே துவக்க நட்சத்திரம் என்ன? அஸ்வினி. அது யார் வீட்டு நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். சரி, மேஷத்திலிருந்து 5ஆவது வீடு என்ன? திரிகோணம். சிம்மராசி சார். சிம்மராசியிலே முதல் நட்சத்திரம் என்ன? மகம் சார். மகம் யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். சரி, அங்கேருந்து திரிகோணம் 5ஆவது வீடு வாங்க, லக்னத்துக்கு 9ஆம் வீடு தனுசு ராசி. அங்கே என்ன? மூலம். அதுவும் கேதுவோட நட்சத்திரம். அப்போ பாருங்க, இந்த 1, 5, 9 ஃபர்ஸ்ட் அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், புராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஒரே நட்சத்திரம் தான் வரும். இது 12 ராசியும் அப்படியே நகர்த்தி 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 கொண்டு போனீங்கன்னா 1ல் என்ன இருக்கோ அதுதான் 5ல் வரும், அதுதான் 9ல் வரும். அந்த நட்சத்திரம் முதல் சொல்கிறோம் அஸ்வினிங்கிறோம், அது ஜென்மம். அடுத்து சொல்கிறோம் அனுஜென்மம். 3வது வர்றது திரிஜென்மம். அப்போது நீங்கள் நினச்சிக்கலாம் மேசராசி வேற, சிம்மராசி வேற, தனுசு ராசி வேறன்னு. ஆனால் எலிப்பந்து மாதிரி அங்கே அவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்குது. இங்கே பூந்தா எலி அங்கே போய் எந்திரிக்கும். ஏனென்றால் இவர்களெல்லாம் காலபுருஷனுக்கே 1, 5, 9 கூடியவர்கள். அப்போது சுக்கிரனுக்கு 5ஆம் வீட்டில் சனியோ ராகுவோ கேதுவோ கூட இருக்கக்கூடாது, திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. இந்த குரு இருக்காரே, புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு களத்திரகாரகனான சுக்கிரனோடு இணையக்கூடாது. இணைஞ்சா என்ன சார்? இந்த ரெஸ்லிங் பார்த்துருப்பீங்க, மல்யுத்தம் பார்த்துருப்பீங்க. 2 பேர் சண்டை போட்டுக்குவான், குண்டைங்க 2 குண்டை சண்டை போட்டுக்குவான். அப்படித்தான் இந்த குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்துல இருந்தால் 2 பேருக்கும் ஆகாது. குரு பகவான் பார்த்தோமேயானால் தேவர்களுக்கு குரு, அதனால்தான் அவரை தேவகுரு என்று சொன்னோம். சுக்கிரனோ அசுரர்களுக்கு குரு, அதனால் நாம் அசுர குரு என்று சொன்னோம். ஒரு உரையிலே 2 கத்தி வைக்க முடியுமா? ஒரே உரையில் 2 கத்தி வைக்க முடியுமா? முடியாது. இப்படி இரு தலைவர்களும் ஓரிடத்தில் இணையக்கூடாது. இந்த இணைவு மிக நெருக்கமாக 1 டிகிரியிலிருந்து 3 டிகிரிக்குள்ள இருந்தால் தான் பாதிக்குது கடுமையா. இந்த குருவும் சுக்கிரனை இணையக்கூடாது. சுக்கிரனை குரு மிக சப்தமமாக பார்க்கக்கூடாது. சப்தமம்னா என்ன சார்? நேராக உட்காந்து. சப்தமம்னா என்ன? 7ங்கிறது தான் சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதத்தில். நம்ம சொல்கிறோம் இல்லையா, திதி பிரதமை துதியை
பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி. 7வது திதியை நாம் சப்தமிங்கிறோம். அப்போ சப்தம பார்வைன்னு என்ன? 7ஆம் பார்வை. இருவரும் ஒருவரை ஒருவர் பாகை அடிப்படையில் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நவாம்சத்தில் போய் பார்த்தோம்னா 2 பேரும் நேருக்கு நேராக உட்காந்துருப்பான். அப்படி உட்காந்தானா 2 பேரும் 180 டிகிரியில் இருக்கான், சப்தமமாக பார்க்குறான். அப்படி பார்த்தா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தால் அவங்களும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குறாங்க. என்ன செய்வாங்க 2 பேரும் சனஞ்சா அப்படின்னா, குரு சுபகாரியத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சுபகாரியம் நடந்த பின்னர் குழந்தை பேரை கொடுக்கக்கூடியவர். சுபகாரியம் முடிந்த கையோடு சுக்கிரன் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த இருவரும் தங்களின் பணிகளை மறந்து ஒருவர் பணியை மற்றொருவர் கெடுப்பர். சுக்கிரன் திருமணத்தை கொடுக்காமல் தன் பணியை மறந்து குருவின் காரகத்துவத்தை கெடுப்பார், சுபகாரியத்தை நடத்த விடாமல் பண்ணுவார். பதிலுக்கு குரு தாம்பத்திய உறவை கெடுப்பார். இப்படி இருவரும் இணைந்தால் சங்கடம். ஏன் இவர்கள் இணையக்கூடாது? இவர்கள் காலபுருஷனுக்கே சஸ்த கிரகங்கள். சார் புரியல சார், என்னங்க காலபுருஷனுக்கு 2வது ராசி என்ன? ரிஷபம். 2வது வீட்டுக்கு ஓனர் யார் சார்? சுக்கிரன். சரி, சுக்கிரன் ரிஷபராசிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் என்னங்க? 8. சுக்கிரன் வீட்டுக்கு குரு வீடு 8. சரி, தனுசு ராசிலிருந்து ரிஷபராசி வரைக்கும் என்னங்க? 6. ஆமாம் சார், 6 8 வருது. சரி, இன்னொரு ராசி என்னவோம்? துளாராசி. துளாராசிலிருந்து மீனத்தை என்னங்க? 6. மீன ராசியிலிருந்து துலாத்தை என்னங்க? 8. இவர்களெல்லாம் காலபுருஷனுக்கே சஸ்த கிரகங்கள். இவர்கள் இணையக்கூடாது. இவர்கள் இரு அணியின் தலைவர்கள். இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சம சப்தமமாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது ஓர் உரையிலே இரு கத்தி வைப்பதற்கு சமம். இது ஒரு சின்ன தடை. அதுபோல நம்முடைய முன்னோர்கள் முழுமையாக யாரை அறிவித்திருக்கிறார்கள் சுவர் என்று பார்த்தோமே ஆனால், குருபகவானை முதன்மை சுவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த குருபகவான் நீச்சம் அடையக்கூடாது. இந்த குருபகவான் வக்ரம் அடையக்கூடாது. அவர் 3 6 8 12 மறையக்கூடாது. இந்த குருபகவான் வக்ரம் நீச்சம் அடையக்கூடாது. அடைந்திருந்தால் சுபகாரியத்திலே தடையை கொடுப்பார். இந்த குருபகவான் ராகு கேதுவின் பிடியிலே இருக்கக்கூடாது. குருபகவான் சூரியனோடு இணைந்த அஸ்தங்கம் அடையக்கூடாது. குருவுக்கு திரிகோணத்தில் சனி ராகு கேது இருக்கக்கூடாது. சனி பகவானோடு குரு கூடக்கூடாது. கூடினா கூட பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்து சனி செவ்வாய். இந்த சனி பகவானும் செவ்வாயும், அதாவது நம்முடைய ஞானிகளால் அறிவிக்கப்பட்ட முக்கால் பாபர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் முழுமுதற் பாவியான சனியும் சேர்ந்து லக்ன ராசிக்கு 2 5 7 12ஆம் பாவகங்களை பார்க்கும் பொழுது கூட திருமணம் தாமதப்படுகிறது. 2ஆம் பாவகம் லக்னம் மற்றும் ராசிக்கு 2ஆம் அதிபதி கிடக்கூடாது. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி கிடக்கூடாது. அந்த 2ஆம் அதிபதி 6 8 12 மறையக்கூடாது. அவர் தான் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் நீச்சம் அடையக்கூடாது. அவர் ராகு எது பிடியிலே இருக்கக்கூடாது. அடுத்து 7ஆம் பாவகம் லக்னம் மற்றும் ராசிக்கு 7ஆம் பாவக அதிபதி 6 8 12 மறையக்கூடாது. 7ஆம் பாவக அதிபதி நீச்சம் வக்ரம் அடையக்கூடாது. 7ஆம் பாவகத்திலே ராகு கேது இருந்தாலும், 7ஆம் பாவக அதிபதி ராகு கேதுவின் பிடியிலே இருந்தாலும் திருமண தடை உண்டாகிறது. அதுபோல லக்ன ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் கிடக்கூடாது. ஒருத்தருக்கு 12ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரு. இன்னொரு பொண்ணுக்கும் 12ஆம் அதிபதி, பொண்ணுக்கும் பையனுக்கும் 12ஆம் பாவாதிபதி கெட்டு போயிருக்காங்க. அவங்கள சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அயன சயன போகசுகம் இல்லை என்று மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்கள சேர்க்கக்கூடாது. அப்போ பொதுவாக ஆண் பெண் 2 பேர் ஜாதகத்திலேயே சுக்கிரன் கிடக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம், அவர் கிடக்கூடாது.
ஜாதகத்தில் 7ஆம் பாவக அதிபதி கெட்டு 11ஆம் பாவக அதிபதி பலமாக இருக்கக்கூடாது. 7 11 அமரக்கூடாது. ஏன் சார்? 7னா முதல் தாரம், 11ங்கிறது 2ஆம் தாரம். அப்போ என்ன ஆகும்? திருமணம் ஆன காலத்தில் 7 11 தசையை நடத்தி விட்டான்னு வச்சுங்க, கடுமையான திருமண தடையை கொடுத்து லேட் மேரேஜை உண்டாக்குவார். இல்லைன்னா மறுதார அமைப்பை ஏற்படுத்தி தாரதோஷத்தை உண்டாக்கி விடுவார். அந்த 7 11 11 7 அமர்ந்தால் கடுமையான தாரதோஷம். அப்போ ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னா திருமணத்துக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் தடையாகத்தான் இருக்கும். இதற்குண்டான பரிகாரத்தை கடைசியாக பார்ப்போம். இப்போ திருமணமாகாதவர்கள் ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் புரிஞ்சிச்சான்னு கேட்போம். ரூல் புரிஞ்சிச்சா புரியல இன்னொரு தடவை சொல்லவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லவா? எனக்கு திரிகோணம் அந்த ரூல் மட்டும் தான் சார் புரியல. திரிகோணம்னா வேற ஒன்றும் இல்லைம்மா, காட்டுறேருங்க. திரிகோணம்னா இருங்க, ஜாமக்கோல் திரிகோணம்னா ஒன்றும் இல்லை, கோணம்னா 1 5 9 தான் கோணம்ங்கிறது. இப்போ திரையில் காட்டுறேன். இதான் துலாலக்கணம்னு வச்சுக்கோம். சுக்கிரன் இங்கே மறைஞ்சிருக்கார். சுக்கிரனுக்கு திரிகோணம்ங்கிறது, சுக்கிரன் இருக்க வீடு 1, 5ஆவது வீடு கடகராசி, 9ஆவது வீடு விருச்சிகம். அப்போது சனி சுக்கிரனுக்கு 1ல் உட்காரக்கூடாது, சுக்கிரன் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் உட்காரக்கூடாது, சுக்கிரன் இருக்க வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டில் உட்காரக்கூடாது. இதே மாதிரி தான் குருக்கு திரிகோணத்தில் சனி அமரக்கூடாது. இதெல்லாம் இவனுக்குள்ள ஒரே மாதிரி இருப்பாங்க. இவங்களோட திரிகோணத்தெல்லாம் கணக்கு பண்ணுங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. புரிஞ்சாமா திரிகோணங்கிறது? அடுத்து வேற யாருக்கு சந்தேகம்? புரிஞ்சுங்களா? மைக் ஆன் பண்ணிருக்கேன். புரியுது சார். புரியுது சார். சரி, ஃபுல் ரூலையும் சொல்லணுமா, அந்த திரிகோணத்தை சொல்லணுமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். கல்யாணம் ஆகாத ஜாதகத்தை ஈஸியாக பார்க்கணும். எடுத்தோன்னே பாருங்கள், முதல்ல லக்னாதிபதி கெட்டு போயிருப்பான். லக்னாதிபதி 6 8 மறைஞ்சு ராகு எது பிடியில் இருப்பான், தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பான். எல்லாமே அவனுக்கு தடை தான், வாழ்க்கையே தடை தான். 2ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும் சார். 2வது தானே குடும்பஸ்தானம், அங்கே பாவகிரகம் உட்காந்துருக்கும். சனி செவ்வாய் ராகு கேது இவங்க உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா 2ஆம் அதிபதி நீச்சமாய் ராகு எது பிடியில் இருப்பார். இல்லைன்னா 7 நீச்சமாய் ராகு எது பிடியில் உட்காந்துருப்பான். 7ஆம் வீட்டில் பாவகிரகங்களான சனி செவ்வாய் ராகு எதுக்கு உட்காந்துருப்பாங்க. 5ஆம் பாவகத்தில் சனி உட்காந்துருக்காருன்னு வைங்க, என்ன பண்ணுவார்? அவரோட ஆஸ்பெக்ட் பார்வை என்ன பண்ணும்? 7ஆம் வீட்டில் படும், 2ஆம் வீட்லேயும் படும். அப்போ இந்த சனிவான் பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம், சனிகிட்ட என்ன இருக்குன்னா சாக்கடை சார், கெட்டு போன சாக்கடை, பயங்கரமாக கெட்டு போன நகராத கெட்டு போன சாக்கடை. அப்படி இந்த அந்த சாக்கடை தண்ணியை எங்கே தெளித்தாலும் 10 நாளைக்கு வாட போகாது. இவ்வளோ ஒரு கெட்ட சாக்கடை அவர் கையில் இருக்குது. அவர் கையில் ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் உட்கார்ந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிப்பார் நாத்தத்தை. அந்த வீடு இருள் அடைஞ்சிடும், நாத்தம் வந்துடும். அங்கேருந்து 3 7 10 அந்த வீடுகளை அடிச்சு விட்ருவார். அப்போது நமக்கு 2ஆம் பாவம் கிடக்கூடாது, 2ஆம் அதிபதி கிடக்கூடாது, 5ஆம் பாவம் கிடக்கூடாது, 5ஆம் பாவாதிபதி கிடக்கூடாது, 7ஆம் பாவம் கிடக்கூடாது, 7ஆம் பாவாதிபதி கிடக்கூடாது. களத்திரகாரகன் சுக்கிரன் அவரும் 3 6 8 மறையக்கூடாது. அந்த சுக்கிரன் ராகு எது பிடியில் இருக்கக்கூடாது. குரு கிடக்கூடாது, குரு 3 6 8 மறையக்கூடாது, 12லையும் மறையக்கூடாது. குரு வக்ரமாகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது. 12ஆம் வீட்டில் ராகு சனி செவ்வாய் இருந்து 12 கூடையவனு கிடக்கூடாது. அப்போது 2 5 7 12 ஆகிய பாவ அதிபதிகள் முக்கியம். அங்கன பாவகர்கள் உட்காரக்கூடாது. இருந்தா பிரச்சனை வருது. அப்போ குரு சுக்கிரன் கெட்டு போயிட்டாவே கல்யாணம் ஆகிறது கஷ்டம் சார். இப்படியே சொன்னால் எங்களுக்கு புரியாது சார். எங்களுக்கு உதாரண ஜாதகம் காட்டுங்க சார். யாரும் எழுதிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் மட்டும் வேணா குறிச்சுங்க. குறிச்சுக்கிறேன், எனக்கு கிடைக்காது. டேட் ஆஃப் பர்த் மட்டும் குறிச்சுங்க, கட்டம்னா குறிக்க வேண்டாம். டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் போட்டுங்க. டேட் ஆஃப் பர்த் காட்டியிருக்கேன். சொல்கிறேன், 22 10
1958 22/10/1958 5:30 PM திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருக்கார். 22/10/1958 5:30 PM திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஆண் ஜாதகம். இவரோட ராசி கும்பராசி, சதயம் 1ஆம் பாவத்தில் பிறந்திருக்கார். இவரோட லக்னம் பார்த்தோம்னா மேஷ லக்னம். சரிங்க, இப்போ திரையில பாருங்க. திரையில இப்போ காட்டியிருக்கேன். இப்போ லக்னம் பாருங்க, மேஷ லக்னம். சரி, முதல்ல லக்னாதிபதி எங்க இருக்கார்? லக்னாதிபதியான செவ்வாய் வக்ரதாரையிலே சனி பார்வையில் இருக்கார். லக்னாதிபதி சனி என்ன இருக்கார்? செவ்வாய் வக்ரமாகி சனி பார்வையில் இருக்கார். சரி, லக்னாதிபதி போகட்டும். நமக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கா மொழ அப்படின்னா 2ஆம் பாவத்தில் யார் இருக்கா? பாவகிரகமான செவ்வாய் அமர்ந்திருக்கார். சார், 2ஆம் அதிபதி எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பாவக அதிபதி அந்த சுக்கிரன் தன்னுடைய மராதிபத்திய வீடான 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். ஏன் சார், 2 கூட நல்லா தானே இருக்கான், 7 கூட ஆட்சியாக தானே இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் களத்திர ஸ்தானத்திலே களத்திர காரகன் அமரலாமா அப்படின்னா அமரக்கூடாது. அது என்ன பண்ணும்? களத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். இங்கே என்ன சார் குற்றம் நடந்திருக்கு? ஏன் 1958 பிறந்தாரு, ஏன் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், கடுமையான களத்திர தோஷம். 7ஆம் பாவத்தை 2 பக்கம் பாருங்க. துளாராசியே இங்கிட்டு அங்கிட்டும் பாருங்க. ஒரு பக்கம் ராகு, மறுபக்கம் சனி. அப்போ பாவகர்த்தாரி தோஷத்துல 7ஆம் பாவம் இருக்கு. 7ஆம் பாவம் பாவகர்த்தாரி தோஷத்துல இருக்கு. குருவும் சுக்கிரனும் கூடி இருக்கான். கூடுதலா சூரியன் பாருங்க 5 டிகிரியில் இருக்கார், சுக்கிரன் 1/2 டிகிரியில் இருக்கார். அப்போ சுக்கிரன் அஸ்தங்கம். குரு பாருங்க 15 டிகிரி, அவரும் அஸ்தங்கம். அப்போ நமக்கு 7லே சுக்கிரன், கடுமையான களத்திர தோஷம். 7லே குரு பகவான், குருவும் சுக்கிரனும் இணைவு. அதே நேரம் லக்னத்திற்கு 12லே கேது. அப்போ 12ஆம் வீடு சுத்தமா இருக்கணுமா இல்லையா? சரி, 12ஆம் வீட்டு அதிபதி எங்க இருக்கார்? அஸ்தங்கம் ஆயிட்டார். சரி, 7 கூட என்ன கதியில இருக்கான்? ஆட்சியா இருந்து அஸ்தங்கம் ஆயிட்டான். சரி, இந்த சனி பகவான் என்ன செய்யறார் அப்படின்னா அவர் பாருங்க 8ஆம் வீட்டில் மறைஞ்சு அழகா என்ன பண்றார்? காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மராசி லக்னத்திற்கு 5ஆம் வீட்டை பார்த்துட்டார். 5ஆம் பாவகம் கெட்டு 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ அவர் சின்ன தடையை கொடுப்பார். அடுத்து ராசிப்படி பார்த்தோமே ஆனால் ராசி பாருங்கள், கும்பராசி. கும்பராசிக்கு 2லே கேது கொடி பிடித்து அமர்ந்திருக்கிறார். 2ல கேது. 2ஆம் அதிபதியான குருவோ அஸ்தங்கமடைந்து சூரியனோடு கூடி அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 5 கூடைய புதன் 9லே அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 7 கூடைய சூரியன் நீச்சதாரையிலே இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் அதிபதியான சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இப்போ கடுமையான திருமண தடையுடைய ஜாதகம். குரு சுக்கிரன் இணையக்கூடாது. சனி செவ்வாய் பார்வை பாருங்கள். சனியும் செவ்வாயும் ஒரு சேர எங்கே பார்க்குறாங்க? 5ஆம் வீட்டை அடிச்சான். 2 பேர் சேர்ந்து அடிச்சா முடிஞ்சு. புத்திர தடை என்ற பேரிலே திருமண தடையை உண்டாக்குவார்கள். இவருக்கு வயது பாருங்க 1958. இன்னைக்கு அவருக்கு வயது எப்படி வச்சாலும் பார்த்தோம்னா உங்களுக்கு 60க்கு மேலே போயிடுச்சு, 65க்கு மேலே போயிடுச்சு. இதுவரை இவருக்கு திருமணம் அமையவில்லை. சரி, இப்போ ஜாதகம் 2. முதல் ஜாதகத்தில் யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. முதல் ஜாதகத்தில் யாருக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுச்சுன்னா இல்ல இல்ல கல்யாணத்தை மட்டும் பேசுங்க. புரிஞ்சுச்சா புரியலையா அதை மட்டும் சொல்லுங்க. அரசு பண்ணிலாம் அப்புறம் பார்த்துக்கோ. திருமண குரு சுக்கிரனும் சேர்ந்து இருந்த கலசர தோஷமா சார்? இல்ல சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்தா கலசர தோஷம். அந்த 7ஆவது வீட்டில் குருவும் அமைஞ்சா அது அது ஒரு ஊரில் 2 கத்தி இருப்பது மாதிரி. ஒரே ஊரில் 2 கத்தி. 2 பேரும் ஒரு பணியை மற்றொருக்கு எடுப்பார். குருக்கு பற்றிய சனி அறிஞ்சிருந்தா சார்? சுக்கிரன் சனி அது முதல்ல சுக்கிரன் உட்கார்ந்தாவே
ஒரு மேரேஜில் ஒரு சின்ன ட்ரபிளை கொடுத்து தான் போவார். இவருக்கு எல்லா பக்கம் பாதிச்சிருச்சு சார். மொத்தம் லாக்கு வந்து 5 லாக் சார். 5ல் 3 லாக் ஆகி ஏதாவது 2 ஓப்பன் ஆனால் கூட கல்யாணம் ஆயிரும். 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 12ஆம் பாவம். இந்த அதிபதிகள் கிடக்கூடாது. இந்த வீட்டில் பாவகிரகங்கள் அமரக்கூடாது. இந்த மொத்தம் 2, 5, 7, 12 அடுத்து குரு சுக்கிரன். ஸோ மொத்தத்தில் இந்த 4 இடத்துல லாக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆகிறது கஷ்டம். அதுவும் ராசிக்கு லக்னத்துக்கு இருந்துச்சுன்னா லாக் ஆகிறது கஷ்டம். சரி, இப்போது மற்றொரு ஜாதகத்தை திரையிலே காட்டுவோம். தேதி எழுதிக்கிறனா எழுதிங்க. இதுவும் ஒரு ஆண் ஜாதகம். இவர் மயிலாடுதுறையில் பிறந்திருக்கிறார். 13/12/1965 4:25 PM. இவருடைய ராசி சிம்மம், மகம் 1, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார். 13/12/1965 4:25 PM மயிலாடுதுறை. திரையிலே அவருடைய ஜாதகம் வருது. கூர்ந்து கவனிங்கள். ஒரு நிமிடம் பாருங்கள். அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்கள். நான் சொன்ன 2, 5, 7 மட்டும் பாருங்கள். வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். சொன்ன விஷயங்களை மட்டும் ஒத்து பார்த்தோம்னா போதும். பாருங்க, லக்னம் ரிஷப லக்னம். 7ல் கேது கொடி பிடித்த வந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி 8ல் முட்டி நிற்கிறார். 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கார். ராசிக்கு 7ல் சனி. இதுவே போதும். இந்த ஒரு ஷாட்டன் போதும். ராசிக்கு 7ல் உட்காந்து இவரே கடுமையான தடை உண்டா? சரி, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் எங்க இருக்கார்? கேதுகிட்ட மாட்டிட்டார். புதன் 9 டிகிரி, கேது 10 டிகிரி. சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கு. பாருங்க, சுக்கிரன் உட்கார்ந்த வீட்டில இருந்து எண்ணி பாருங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார். குருக்கு திரிகோணத்தில் சனி இருக்கார். குருக்கு 9ஆம் வீட்டில் சனி. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருவேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த செவ்வாய் 8ல் மறைந்து விட்டார். 12ஆம் அதிபதி 8, 7 கூடையவன் 8. சுக்கிரன் 2 பாவகிரகங்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு 2ல் செவ்வாய் பார்வை. குருவோ வக்ரதாரையில் இருக்கிறார். அப்போ கடுமையான லாக்கு. 7ல் கேது, 7 கூடையவன் பயந்து 8ல் மறைஞ்சு. அதே நேரம் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஆன புதன் கேதுவோட பிடியில் இருக்கார். 2, 5 கூடையவன் கேது பிடியில் இருக்கான். அப்போ இது கடுமையான ஒரு திருமண தடையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். சுக்கிரன் பலவீனம் அடையக்கூடாது. சரி, இந்த ஜாதகத்திலே ராசிக்கு 2 கூடைய அந்த புதன் கேதுபிடியிலே இருக்கிறான். ராசிக்கு 7 கூடையவன் பார்ப்பதற்கு மேலோட்டமாக ஆட்சியாக இருந்தாலும் கூட கடுமையான திருமண தடையை தருவான் அந்த சனி. அதே நேரம் ராசிக்கு 12ஆம் அதிபதியான அந்த சந்திரன் 1ஆம் வீட்டில் இருக்கார். அது கூட ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஸோ இவருக்கும் கடுமையான திருமண தடை. சார், குரு நல்லா இருக்காரா? வக்ரம். சுக்கிரன் நல்லா இருக்காரா? நல்லா தான் இருக்கார். ஆனால் அவருக்கு 2 பக்கம் பாவகிரகம். ஆனாலும் சுக்கிரன் கடலை உச்சத்தை நோக்கி தான் போறார். இங்கே காரணம் 7ல் கேது, 7 கூடையவன் 8ல் மறைஞ்சது. அடுத்து மெயினான காரணம் ஒரு கல்யாணம் ஆகாத காரணமே சனி பகவான் தான். அவருக்கு தான் பரிகாரம் பண்ணணும். சனியை பிரீத்தி பண்ணிட்டோம்னா அவர் கல்யாணம் ஆகிறதுக்கான சோர்ஸஸ் உண்டு. ஆனால் இப்போ வயசு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கும் ஒரு 60 வயசுக்கு மேலே வந்துருச்சு. 58, 59, 60 வயசு ஒட்டி வரும். சரியா? இப்போ இதில் யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? கரெக்டா? ஆமா, ஆஸ்பெக்ட் ஆஃப் த சாட்டர்ன். அது ஒன்னே போதும். இந்த ராசிக்கு 7ல் உட்கார்ந்தது பெரிய குற்றம். சார், அது மாதிரி இந்த கலத்திர தோஷம் சுக்கிரன் 7ல் இருக்கிறது காரகம். அது ஆட்சி வீடா இருந்தாலும் பாதிக்குமா சார்? அது எந்த வீடா இருந்தாலும் பாதிக்கும். என்ன பாதிக்கும்னா 3 தடவை கல்யாணம் நின்றுட்டாதும் அப்புறம் நடக்கும் சார்.
அப்ப இந்த 2 மணி நேரத்துல பிறக்கிற குழந்தை எல்லாமே இப்படிதான் இருக்குமா சார்? எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகாம தான் இருக்குமா? 2 மணி நேரத்தில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லாட்டிடியூட் லாங்கிடியூடை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 90 கிட்ட பார்த்தீங்களா, 90ல் பிறந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்களா? ஆமா ஆமா. நீ ஜாதகம்லாம் பாருங்களேன், 90ல் பிறந்தவங்க ஃபுல்லாக சரிங்க சார். கல்யாணம் ஓ ஆகாமல் இருக்கும். சரிங்க சார். சரி. அப்ப இந்த லக்னம் மாறுச்சுன்னா சரி, மாறிடும். இல்லை, அதாவது லக்னம் மாறிச்சுன்னா மாறிடும். மாறிடும். லக்னம் மாறினா மாறிடும். ஆனால் என்னன்னா ஆ. இதில் ஒரு சில பேருக்கு ஆ. அவனுடைய பூர்வ உண்மை வினைக்கின் படி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு டைவர்ஸ் ஆகி போயிடும். இவங்களுக்கெல்லாம் தாம்பத்தியம் மறுக்கப்படுது. கண்டிப்பா. சரிங்க சார். சரி, நானும் மூன்றாவது. 96 தான் சார். மேரேஜ் லேட்டா தான் சார் ஆச்சு எனக்கு. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ 3வது ஜாதகம். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க, யாரோ ஐயோன்னீங்களே, ஐயா நான் தாங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஆ துலா லக்கணம் இருந்து 7ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்து தன் வீட்டை பார்த்தாலுமே அந்த தோஷம் வேலை செய்யும் ஐயா. ஆமாம் சார், அந்த தசை வர்றப்ப அந்த வேலை செய்யும் சார். அந்த கல்யாண காலகட்டங்கள்ல அந்த தசை சார், வரல நம்ம அப்படின்ற பட்சத்துல ஜோசியர்கள் கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க சார். பார்த்தோன்னே ஜாதத்தை ஓரம் கட்டி விடுவாங்க சார். வேற யாரும் இல்லை. அப்ப அது தவறுதாங்க சார் அது. ஆமாம், அந்த தசா வந்துச்சுன்னா தான் அந்த இது வேலை செய்யும். தசா வர்றப்ப தான், வரலைன்னா ஆ. வேலை செய்யாது. சரி, இல்ல அந்த ஓகே. திருமண காலகட்டங்கள்ல வரலன்னா அதை பத்தி நான் அதை இதுமா பற்றி omit பண்ண கவலைப்பட தேவையில்லை. தசா புத்தி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை. சரி, திரையிலே மற்றொரு ஜாதகம் தெரியுது. இது 10/7/1970 9:37 PM ஆண் ஜாதகம். 10/7/1970 9:37 PM அம்பாசமுத்திரம். இவர் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கும்ப லக்னத்திலே பிறந்திருக்கிறார். மெதுவா பாருங்க. லக்னம்னா கும்ப லக்னம். லக்னத்துல ராகு இருக்கா? 7ல் பாருங்க. சுக்கிரன் உட்கார்ந்ததே தப்பு. கேது வேற கொடி பிடிச்சிட்டு இருக்காரு. கேது கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் தடுப்பேங்கிறாரு. சுக்கிரன் சொல்றாரு, நீ தடுக்கிறது இல்லையா, நான் வேற தான் நானே உன்கிட்ட கெட்டு போயிருக்கேனடா, நான் கேது இப்படி இருக்கேன். பரவாயில்ல, சுக்கிரன் வந்து கேதுவை கிரகணம் பண்ணா திருமணத்தில் பிரச்சனை வருமானா? அதெல்லாம் வராது. சுக்கிரனால கிரகணம் பண்ண முடியாது. ஆனால் 7ஆம் வீட்டில் கலத்திர ஸ்தானத்தில் கலத்தக்காரன் அமர்ந்து தப்பு. ஐயா, அந்த தசா வந்தால் தான் ஃபைட்டு நடக்கும். மன வாழ்க்கையில் பிரச்சனை வரும். வரலைன்னா புத்தியில் கூட இப்போ ஸ்கிப் ஆகி வந்துடும், தப்புச்சலாம். ஆனால் நம்ம ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்க, திருமண தடைக்கு யார் காரணம் அப்படின்னா கிரகங்கள்லாம் மட்டும் இல்லை, ஜோதிடர்கள் ஒரு காரணம் தான். பார்த்தோன்னே ஒரு தூக்கி விட்டுருவார். சார், லக்னத்துக்கு வேணாம், இது ராகு கேது ஜாதகம், 7ல் சுக்கிரன் இருக்கான், கடுமையான தோஷம் அப்படின்றாங்க. சரி, நம்ம ரூல் படி வருவோம். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார், கேதுபடியில் இருக்கார், குரு பகையில் இருக்கார். ராசிக்கு 2 கூட எங்கே இருக்கான்? 9ஆம் வீட்டில் இருக்கான், நல்லா தான் இருக்கான். ராசிக்கு 5 கூடவே ஆட்சியாக இருக்கான், பரவாயில்ல, கேட் ஓப்பன். சார், நோட் திஸ் பாயிண்ட். 2 கூடவே 9ல் இருக்கான், நல்லா இருக்கு. 5 கூடவே 5ல் இருக்கான். 7 கூடைய சூரியன் 5ல் இருக்கான், அவனும் நல்லா இருக்கான். 12 கூடைய சனி நீச்சமாயிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? நான் அயன சயன போக சுகத்தை தர மாட்டேன் அப்படிங்கிறார் சனி பகவான். போட அவனுக்கு கிடையாதா, பெண் சுகத்தை தரமாட்டேன் அப்படிங்கிறார். சுக்கிரன் அப்படியே தடுமாறுறா. வரக்கூடாத இடத்துல மாட்டிட்டேன்டா அப்படிங்கிறார். 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு. சரி, லக்னத்தின் அடிப்படையிலே பார்த்தோம். இந்த சனி செவ்வாய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சனியோட பார்வை பாருங்க 3ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டை பார்த்து கெடுத்துருச்சு. 5ஆம் வீட்டை பார்த்து கெடுத்துச்சு. அது மட்டுமானா சனி பகவான் நீச்சமானது கூட தப்பு இல்லைங்க. தான் வீட்டை 12ஆம் வீட்டை பார்த்து எங்கேயாவது கல்யாணத்தை முடிச்சு ஒரு பிள்ளைய அறிமுகப்படுத்தி பெண் சுகம் கிடச்சிருமான்ட்டு 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 12ஆம் பாவகம் இருட்டு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, உடச்சிட்டாங்க. கரண்ட் சப்ளை இல்லை, கட் பண்ணிட்டாங்க. அப்படின்ட்டாங்க. யாராவது பீஸ் போட்டு விட்ருவான்னு பிடிங்கிட்டேன். சரி, ராசிப்படி பார்ப்போம். ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 12லே மறைவு. 2 குடையவன் கேது பிடியிலே இருக்கிறான். ராசிக்கு 7 குடையவன் 2லே நல்ல நிலையிலே பகை பெற்று இருக்கிறான். ஆனால் சனி பார்வை குரு மீது படுது, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 5 குடையவன் நீச்சம். ராசிக்கு 5 குடையன் நீச்சம். ராசிக்கு 7 குடையன் 2ல் இருக்கான், பரவாயில்ல. ராசிக்கு 12லே கேது, 12 குடைய அந்த சூரியன் 10ல் இருக்கார். லாக்கு. இவருக்கும் திருமணம் அமையலை. இன்னும் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் சனி, லக்னத்துக்கு 12ல், அதாவது என்ன எத்தனை ஜாதகம், ஜாதகம் 5
மூணாவதா? ஜாதகம் 3. லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன், லக்னத்துக்கு 7ல் கேது, லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி நீசம், சுக்கிரன் கேது பிடிக்கல, ராசிக்கு 12ல் கேது, சனி பார்வை, ராசிக்கு 2ல் குரு மேல சனி பார்வை வர படுது, ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் கேது பிடிக்கல 12ல் மறைஞ்சிருக்கார், ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி நீச்சம். சூரியன் சுக்கிரன் இடைவெளியை பாருங்கள். சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. இவர்களெல்லாம் முக்கூட்டு கிரகம் அல்லவா, ஒன்னா போகக்கூடியவங்க தானே இவங்க. இவங்க போய் எவ்வளோ பாகை, 42 பாகைக்கு மேலே போயிட்டாங்க. இவர் 24 டிகிரியில் இருக்கார் சூரியன். பாயிண்ட் சம்திங் விட்டுருவோம், இல்லை 25ன்னு வச்சுங்க, 5 சார் பாக்கி 30ல் பாக்கி 5 சார். பக்கத்து ராசி ஒரு 30 சார், 35ஆ, இது ஒரு 30, சாரி இது ஒரு 5, இது ஒரு 30, 35, 4, 39, 40 ஒட்டி வந்துடுறாங்க. ஸோ அந்த 42க்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப அது. ஸோ இதுவே ஒரு பெரிய இடைவெளி தான். ஸோ இவர்களுக்கும் இன்னும் திருமணம் அமையவில்லை. குரு நல்லா இருக்காரா? பகை வீட்டிலே இருக்கிறார், பகைவன் வீட்டிலே இருக்கிறார். சுக்கிரன் 7ல் அமர்ந்தது தப்பு. சரி, இன்னொரு ஜாதகம் பார்ப்போம். இது ஒரு ஆண் ஜாதகம், 21 5 1970, 21 5 1970, 1:05 PM, 1:05 PM. சென்னையிலே பிறந்திருக்கிறார். லக்னம் சிம்ம லக்னம், லக்னம் சிம்ம லக்னம், ராசி விருச்சிக ராசி, லக்னத்துக்கு 7ல் ராகு, 7ஆம் அதிபதி சனி எங்கடா அப்படின்னோம்னா நீச்சம், செத்துட்டேன் நான் இல்லை சாருங்கிறான், நான் இல்லையேன்ட்டான். 7ஆம் அதிபதிங்கிறோம், கோர்ட்டில் கூப்பிட்றாங்க, பாண்டியன் வகைரா வாங்கயா அப்படின்னா ஆளே காணும். எங்கேயா பாண்டியன் வகைரா? சத்தமே இல்லை, ஒருவே இல்லை, எல்லாம் போயிட்டாங்கிட்டோம். 7ஆம் அதிபதி நீச்சம். 2 கூடைய புதன் வக்ரமாயிருக்கார். லக்னத்துக்கு 12ஆம் வீடு தான் அயன சயன போக சுகம் என்றால் அந்த 12 கூடைய சந்திரன் நீச்சம். சனி பார்வை சுக்கிரன் மேல மட்டும் இல்லை, சனி சுக்கிரனையும் பார்த்தார், குருவையும் பார்த்து தாங்கிட்ட இருக்க செண்டை அடிச்சு விட்டார், இருளை அடிச்சு விடுறார். அதே நேரம் சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் 9ஆம் வீட்டில் ராகு, ராசிக்கு 8ல் பாருங்க, ராசியை பாருங்க, ராசி விருச்சிக ராசி, ராசி விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைஞ்சிட்டார். 8ல் சுக்கிரன் மறையக்கூடாது. ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர் இல்லையா, அப்ப ராசிப்படி பொறுப்பே அவர்கிட்ட தான். சரி, ராசிக்கு 2ஆம் அதிபதி எங்கேயா அப்படின்னா குரு, நான் வரலப்பா விளையாட்டுக்குன்னு போய் 12ஆம் வீட்டில் மறைஞ்சுக்கிட்டார். இப்போ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது யாருங்க? 2-5 நமக்கு 2ஆம் அதிபதி விசாகாலங்களில் கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கும், 5ஆம் அதிபதி விசாகாலங்கள் நடக்கும், 7ஆம் பாவாதிபதி விசாகாலங்கள் நடக்கும், 3ஆம் பாவாதிபதி விசாகாலத்தில் நடக்கும், 11ஆம் அதிபதி விசாகாலங்கள் நடக்கும். காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11 கூடிய ஒரு தசாகாலங்களில் நடக்கும். குரு தசா குரு புத்தியில் நடக்கும், சுக்கிரதசா சுக்கிர புத்தியில் நடக்கும். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சாபுத்தி காலங்களிலே திருமணம் நடக்கும். அவ பொறுப்பாளர் யாரு? ராசி விருச்சிக ராசி, 2 கூடையவன் எங்கடான்னா 12ஆம் வீட்டில் ஓடி போய் ஒழிஞ்சிட்டார். 5 கூடையவனாவது வாயா அப்படிங்கிறோம், அவனும் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டான். 7 கூடைய எங்கடாங்கிறோம், ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 7 கூடைய அந்த சுக்கிரன் 12 கூடையவனா இருந்து அவர் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார். லக்னத்திற்கு 7லே கொடிய பாவகிரகமான ராகு, அவருக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம். 12ஆம் அதிபதி லக்னப்படி அவரும் நீச்சம்.
இவருக்கும் இன்னும் திருமணம் அமையவில்லை. சரி, இப்போ இன்னொரு ஜாதகம் சொல்லுவோம். இடையில மியூட் ஓப்பன் பண்ணுறேன். புரியுதா இல்லை அப்படி புரியாமல் போயிட்டுருக்கா? சார் ஒரு சின்ன டவுட் சார். ம் லக்னத்துல வந்து ராகுவோ கேதுவோ இருந்தா அது ஏதாவது லக்னம் கெட்டிருக்கு, ஆனா அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இல்லை, நமக்கு வந்து முக்கியமான பாவம் திருமணத்துக்கு உண்டான பாவம் 2, 5, 7, 12 இந்த பாவங்களில் பாவகிரகங்கள் உட்காரக்கூடாது, பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது, குரு சுக்கிரன் கிடக்கூடாது. இந்த ரூல் சரி பொருந்தணும். அவங்களுக்கு வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது. ராகு உட்காரனால தான் தடையெல்லாம் கிடையாது. ராகு உட்கார்ந்து எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு. நமக்கு கேட்டில் ஒரு 4 கேட் இருக்குன்னா 3 கேட்டுக்கு மேலே அடைச்சிட்டான், 4 கேட்டு அடைச்சான். லக்னப்படி ராசிப்படி இங்கேயும் 4 கேட்டு, இங்கேயும் 4 கேட்டு. இந்த 4 கேட்டு அடைச்சி குருவும் சுக்கிரனும் அடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல ரொம்ப தடை இருக்கும். சரி, வேற யாருக்கு சந்தேகம்? போலாமா? ஒரே மாதிரி வருதா அப்படி ஜாதகங்கள்? சார் ஃபாரின் போய் செட்டில் ஆனா சமாதானமா இருப்பாங்களா சார்? சண்டை போடாம முதல்ல கல்யாணம் ஆகணும்ல. ஆனவங்க கல்யாணம் ஆயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகாதானே, நம்ம கல்யாணம் ஆகாதுங்கிறதுக்குள்ள மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன். கல்யாணம் லைஃப் ஆகாதும் எப்படி சார் இருக்கும்? ஆனாலும் இல்லைம்மா, அது ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். சும்மா பொது விதிகள்லாம் கிடையாது. ஓகே சார். சரிங்க, இப்போ ஜாதகம் 5. இது ஒரு ஆண் ஜாதகம். 7/3/1977 இவர் பிறந்திருக்கிறார். 11:17 PM சேலத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய ராசி கன்னி ராசி, ரிஷப லக்னம், அஸ்தம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். மெதுவாக பாருங்க, நீங்களே பாருங்க. சுக்கிரன் உச்சம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியலையே. லக்னத்தில் குரு இருக்கார். ஆகா ஓகோ டபுள் ஓகே. ஓயா குரு காண்டாரியா, 5ஆம் வீட்டை பார்த்துட்டாரு, 7ஆம் வீட்டை பார்த்துட்டாரு, 9ஆம் வீட்டை பார்த்துட்டாரு, கல்யாணம் உண்டு, புள்ள உண்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? ராசிக்கு 7ல் சுக்கிரன், உச்ச சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். கலத்திர தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி ஆன புதன் நல்லா இருக்கார். இங்க பாருங்க, ராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்ச சுக்கிரன் கலத்திர தோஷம். ராசிக்கு 12ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார். ராசிக்கு 2ல் ராகு. என்னை ஒட்டியிலப்பா, நான் தான் என் மெயின் ஹீரோவே. சனியோட பலமானன்னு சொன்னீங்க, அப்பப்போ எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறான். என்னை விட்டுறாதீங்க, உங்கள் சண்டையில் என்னையை மறந்துடாதீங்க. நான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கேன், கல்யாணத்தை கொடுக்க மாட்டேன். நான் உட்காந்துருக்க வீட்டு அதிபதியை பார்த்தியா அப்படிங்கிறார். ஏன் என்னன்னா, அவன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான், உச்சமாக இருக்கான். ஆனால் 7ஆம் வீட்டில் உட்காரக்கூட இடத்துல, ஒளியக்கூட இடத்துல ஒளிஞ்சிருக்கான். கலத்திர தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கான். சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் சனி. சனி பகவான் பாருங்க அழகா 11ஆம் வீட்டில் ரம்யமாக உட்காந்து 5ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் ஏற்கனவே 5ஆம் வீட்டை குடி நோண்டிட்டு இருக்காரு. சனி அங்கேயே பார்க்குறார். 2 பேர் சேர்ந்து ஒரு பாவத்தை கெடுக்கிறாங்க. 5ஆம் வீடு உத்திரத்தடை என்ற பேர். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா லக்னப்படி பார்த்தார் அவர். லக்னப்படி சனி 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டை பார்த்தாரு. செவ்வாய் கூட தொடர்பு கொள்ள மன்னிக்கணும். அதே நேரம் இந்த சனி செவ்வாய் 2 பேர் சேர்ந்துட்டானா போச்சு சார். சனி செவ்வாய் சேர்ந்துட்டு என்ன பண்ணா, பொண்ணு ஆர்டர் கொடுக்கணும். இந்த பிச்சுமணியின் எத்தனையோ கட்டளைகள் மாங்கல்ல, அது மாதிரி பொண்ணு காலேஜ் படிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கணும், பொண்ணு ஒரே பொண்ணாக இருக்கணும், அப்பனுக்கு சொத்து பத்து நிறையா இருக்கணும், மாமியா கோணலாக இருக்கணும், இப்படி கண்டிஷன் நிறையா போடுவாங்க. இவங்களுக்கு அளவு எடுத்து ஆர்டர் கொடுத்து செய்யணும். பொண்ணு பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்காது இவங்களுக்கு. செவ்வாய் சனி நினைஞ்சிட்டா பார்த்தா கூட பரவாயில்ல, செவ்வாய் சனி அவ்வளோ பாதிப்பை கொடுக்கும், மன வாழ்க்கையிலே தடை தாமதத்தை உண்டாக்கும். காரணம், செவ்வாய் சனி மிக பகை கிரகங்கள். இந்த ஜாதகத்திலே 12லே கேது, 12ஆம் அதிபதியான அந்த செவ்வாய் உச்சமாக தான் இருக்கார். அங்கே கேட்டு ஓப்பனும். 12ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் 12ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. ஆனால் குரு 5, 7, 9 பார்த்துருக்காரு. கல்யாணம் ஆகலையே. ஏன் சார்? ராசிக்கு 7ல் உட்காந்த உச்ச சுக்கிரன். இது என்ன பண்ணும்? யார் தடைக்கு காரணம்? இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஜோசியர் தான் பண்ணுவாங்க. பார்த்தோன்னு தூக்கி போட்டுருவாங்க. இது கல்யாணம் பயந்துருவாங்க. கடந்த மாதத்தில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, நம்மகிட்ட படித்தவங்க தான். சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் தான் பொருத்தம் பார்த்தீங்க, பொண்ணு வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது,
பார்க்கணும் சார், அனுப்பிட்டேன் சார்ட்டாங்க. எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானே பெரும்பாலும் கல்யாணத்தை விளக்கணை ஊற்றி பார்த்து பெரும்பாலும் சேர்த்து விடவே மாட்டேன். நல்லா இருந்தால் கோல்டு மாதிரி இருந்தால் சேர்ப்பேன். டக்குன்னு மறுநாளே பார்த்துட்டு கூப்பிட்றேன், எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. என்னம்மா பிரச்சனைங்கிறேன். ஒன்றும் இல்லை சார், மாமியாகாரி தான் ரொம்ப பண்ணுறா. என்ன பண்ணா? நீங்கள் பார்த்தது திருமண பொருத்தம். நான் மனசில் நினச்சிட்டேன் திருமண பொருத்தம். திருமண பொருத்தம்னா என்ன? ஆணும் பெண்ணும் 2 பேரும் ஜாடிக்கேற்ற மூடியாக இருக்கணும். ரைட்டு. அதில் ஏதாவது பிரச்சனையா? புருஷன் அடிச்சிட்டாங்களா? இல்லை சார். 2 பேரும் அந்த பையன் லீவில் இருக்கப்ப பொண்ணும் பையனும் ரூமில் போய் கதவை போட்டுனா மாமியாகாரி உடனே ஃபோன் அடிக்கிறா சார். பிள்ளை நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்ணுறதுங்கிறாங்க. திருமண பொருத்தம் ஃபெயிலியர் இல்லை. மாமியா பொருத்தம்லாம் நம்ம பார்க்கல. மாமியாக்கெல்லாம் பொருத்தம் பார்க்க முடியாது. அப்போது திருமண பொருத்தம் கிளியர். பொண்ணும் பையனும் இணை பிரியாதவங்களாக இருக்காங்க. ஸோ மாமியா ஒரே பையனாக இருக்கான், ஒரு பையனாக இருக்கான், ஒரே குழந்தை, சிங்கிள் பேரண்டாக வளர்ந்தவங்க. என்ன நினைப்பாங்க? ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது வந்துடும், காம்ப்ளெக்ஸ் வந்துடும். என் பையன் பொண்ணு பேச்சை கேட்டு நம்மளை விட்டுருவானோ, ஒரே பிள்ளை தானே அப்படி வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை. சரி ரைட்டா, நம்ம பார்த்ததில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு மாப்பிள்ளை நகமும் சதையமாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சோம். சரி, அப்போது இது ஒரு கடுமையான தடையுடைய ஜாதகம் இது. சரி, அடுத்து ஒரு ஜாதகம் போவோம். அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக வந்துடும். ஒரு 50 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க யார் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இப்போ இன்னொரு ஜாதகம் வந்துடுவோம். இது 7/7/1976, 7/7/1976, 9:33 AM, புதுக்கோட்டை, சிம்ம லக்னம், துளாராசி, விசாகம் 2ஆம் பாதம். அப்படி மெதுவாக பாருங்க. லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்தில் செவ்வாய் இருக்கார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், பார்த்துட்டு போறார். சரி, குரு நல்லா இருக்காரா? கேது பிடியில் இருக்கார். கேதுவால் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. சுக்கிரன் நல்லா இருக்காரா? அஸ்தங்கமாயிருக்கார். இது கூட பெரிய பாதிப்பு இல்லை. சரி, எதனால இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னம் பாருங்கள், சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 12லே சனி, பவர்ஃபுல் சனி. நான் சும்மா நினைச்சிக்கல, நீங்க கட்டுமையான தடையை கொடுப்பார். அவர் தான் சனியும் செவ்வாய் என்ன கல்யாணத்தை கெடுக்கிறதே. லக்னத்துக்கு 12லே சனி, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சனி 12லே மறைவு, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு, குரு கேது பிடியிலே, சனி பார்வை 2லே, 12ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்த்து 2ஐயும் அடிச்சிடுவார். ஒரே அடிதான். லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி சந்திரன் ராகு பிடியிலே இருக்கார். ராசிக்கு 7ல், ராசி பாருங்கள், துலா ராசி, 7லே கேது. ஏழிலே 6ஆம் அதிபதி குரு, ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், ராசிக்கு 11ஆம் இடத்துல தாரதோஷத்தை கொடுக்கிறார். லக்னத்திற்கு 7ல் செவ்வாய் பார்வை. ஸோ இவருக்கும் இதுவரை திருமணம் அமையல. இப்போ இங்கே மெயினாக யார் பண்ணா? இப்போ ஒரு பரிகாரம் சொல்லணும், என்ன சொல்லணும்? சாட்டனுக்கு தான் பரிகாரம் சொல்லணும், சனிக்கு தான் பரிகாரம் சொல்லணும். சுக்கிரன் அஸ்தங்கமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரு கேதுபடியில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் தான் கடுமையான தடைக்கு காரகர். 7ஆம் வீட்டை பார்த்த அந்த செவ்வாய் தடை மெயினான காரணம் சனி பகவான். ஒரு சனி பகவான் அப்படி தடையை உண்டாக்குவார் சார். ஆமாங்க, ஒரு பிறக்கும்போது பாருங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். 11 வருஷம் இருப்புன்னு நடுவில் எழுதியிருக்கு. இவர் ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்காக எடுத்தது தான், இவர் பலன்லாம் பார்க்கல, கலெக்ட் பண்ணுறப்போ வந்துருச்சு மட்டும். அப்போ 11 வயசு வரைக்கும் இவருக்கு குருதசை. அடுத்து 19, 1, 20, 10, 30 வயசு. 30 வயசு வரைக்கும் சனி தசை முடிஞ்சா. 30 வயசு தாண்டினாவே போச்சு. 76ல் பிறந்திருக்கார், 30 வயசு தாண்டிடும். அடுத்து புதன் தசை, அது கல்யாணத்தை கொடுக்குமா? அவர் 2 கூடையவன் தான். அவர் இருக்கிறது 11ஆம் வீட்டில் இருக்காரு. அதே நேரம் நமக்கு கோச்சாரத்தில் கரெக்டாக ட்ரிகர் வரணுங்க, வந்துச்சுன்னா கல்யாணம் ஆயிரும். ஸோ இவரும் திருமண பாதிப்பில் உடையவர். சரி, இப்போ நம்ம இதில் ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, என் பையன் இல்லை என் பொண்ணு 45 வயசு ஆயிடுச்சு, 40க்கு மேலே இருந்தால் யாரும் ஜாதகம் இருந்தால் சொல்லுங்கள்.
கல்யாணமே ஆகலைங்கிறவங்க சொல்லுங்கள். அது வெளியாளாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த ஜாதகத்துல ஒரு சின்ன டவுட் சார். ஆ இப்போ சந்திரனும் ராகுவும் வந்து கிரகணம் ஆயிருக்கு. ஆமாம். அப்ப ஏதாவது ஆட்டிசம் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? உங்களுக்கு இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. ஓ, பயந்துருவாங்க. மனோகாரன் கிட்ட பயந்துருவாங்க. மனோகாரன் கிடக்கூடாது. இதே பெண் ஜாதகமாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை இருக்கும். இவருக்கு இந்த சனி பகவான் தான் 12ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்த்து கெடுத்தார். கரெக்டாக அந்த 30 வயதை ஒட்டி சனி திசை வந்துச்சு. 12ஆம் வீட்டில் இருந்த சனி சுத்தமாக அந்த நாட்டமே இல்லாமல் கொண்டு போயிடுவார். 30 வயசுக்கு அப்புறம் புதன் தசை புதன் புத்தி வருது. அப்போ ஆகணும். ஒரு 30 வயசை கடந்தவொடனே பாருங்கள், பொண்ணு அதுக்குள்ளே தேடிடுவாங்க. 25 வயசில் தேட ஆரம்பிப்பாங்க. தேடுன்னு 5 வருஷம் கடுமையான வேட்டை. இவனுக்கு கல்யாணம் ஆகிறதான் விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க. உண்மையாக நல்ல தசை வரும் கல்யாணம் ஆக. அப்போ கல்யாணம் ஆகலாம் எப்போன்னு பாருங்கள். நீங்களா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? தசை வந்துச்சுன்னா தான் நடக்கும், புத்தி வந்தால் தான் நடக்கும். சரிங்களா? சரிங்க. வேற யாரும் ஜாதகம் இருக்கா? ஒரு ஜாதகம் இருக்கு சார், சொல்லவங்களா? என்னம்மா? 90s கிட்ஸ் கல்யாணமே நிறைய பேத்துக்கு ஆகல. 90 கிட்ஸுக்குலாம் இன்னும் ரொம்ப பெருசா 40 வயசுக்கு மேல இருந்தா சொல்லுங்க சார். ஒரு டவுட் சார். இப்போ திருமண பொறுத்த நம்ம பார்க்குறோம். இப்போ ஆணுக்கும் வந்து கலத்திர தோஷத்துல ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, பெண்ணுக்கும் கலத்திர தோஷத்துல டிஸ்பியூட் இருக்குன்னா ரெண்டு பேரும் நினைச்சா 3 நாள்ல வந்துருவாங்க. ஆனா லக்கணம் நல்லா இருக்கு, ஆயுள் பலமா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி சேர்க்கக்கூடாது. குறையோடு சேர்க்கக்கூடாது. குறையோடு சேர்க்கக்கூடாது. ஓகே. இப்போ இந்த ஜாதகத்திலே சார், இப்போ சந்திரன் கூட ராகு பீடியில இருந்தாலும் வளர்புரை சூரியன் தான் அவங்கள பாக்குறாங்க. அப்ப ஒன்னும் பெருசாலாம் வந்து தாயோ அவங்களையோ பாதிக்காது. 12ஆம் வீட்டுல சனி வந்து இவருக்கு மறுக்கிறார் சார். முதல்ல நோட் திஸ் பாயிண்ட். நான் சொன்ன விஷயங்களை 12ஆம் பாவகாதிபதி கெட்டவனுக்கு அயன சயன போக சுகம் இல்லை. 12ஆம் பாவம் கெட்டு 12ஆம் அதிபதியும் கெட்டுட்டார். சரி, வேற யார் இருக்கீங்களா சார்? சார் 28/4/1973 சார். 73? ஆமா, 28/4/1973. யாருக்கு சார்? 50 சார். எங்க மாமா ஒரு ஆள் இருக்காங்க சார். 28/4/1973. 9:50 சார். இரவு நைட்டு சாயந்தரம், அதான் நைட் 9:50 சார். தூத்துக்குடி. ஒரு கல்யாணம் கூட ஆகலையா? ஆமா சார், அவரு கல்யாணமா இருக்கிறாரு சார். சரி, பாத்துறோம். பாருங்க, ஜாதகம் திரையில வரப்போகுது. என்ன படிச்சிருக்காரு சார்? லாயரா இருக்காரு சார். சார் லாயரா இருக்கணும், என்ன கிரகம் பலமா இருக்கணும்? சனி பகவான். சனியும் புதனுங்க. சனியும் புதனும் குருஜி. பாருங்க, குரு பார்ல சனி வந்தாரா இல்லையா? சனி வந்துட்டாரு. புதன் ஏன் வரல? மைக் ஆஃப் பண்ணிக்கணும். நான் பேசும்போது மட்டும் எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு டைம் தருவேன், கான்சன்ட்ரேஷன் கிடும். சனி வளர்த்துட்டாரு. ஆனால் பெரிய திறமையான லாயர்லாம் கிடையாது இவர். படிச்சிருக்கார், லாயர் படிச்சிருக்காரு, அவ்வளோதான். சரி, இவருக்கு என்ன தடைன்னு பார்ப்போம். பாருங்க, லக்னத்துக்கு 7ல் கேது. என்னை விட்றாதீங்கிறாரு. நான் தாங்கிறாரு. அவன்லாம் கிடையாதுங்க. புதன் சொல்றாரு பதிலுக்கு, அவன் கிடையாது, அவன் நம்பாதீங்க. நான் தான் 7ஆம் அதிபதி, நான் நீச்சமாயிட்டேன், நான் தான் காரணம் அப்படிங்கிறார். உடனே 12ஆம் அதிபதி கேட்டா, நான் உச்சந்தாயா, நான் தயாரா இருக்கியா அப்படிங்கிறாரு. ஆனா சனி பகவான் என்ன சொல்றாரு, உங்க சண்டையில் என்னைய மறந்துடாதியா, நீ ஆரம்பத்திலே சொன்ன சனி பார்த்தா சர்வநாசன், நான் மாதிரி எங்கே பார்த்துருக்கேன்னு பாருங்கய்யா அப்படிங்கிறாரு. 12ஆம் வீட்டை பார்த்துருக்கேயா அப்படிங்கிறாரு. 12 கூடைய செவ்வாய் உச்சம், 5 கூடையும் உச்சம். ஆனா 12ஆம் பாவம் கெட்டு போச்சு. சுக்கிரன் நல்லா இருக்காரா? அவர் அஸ்தங்கம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அஸ்தங்கம்னா பெரிய பிரச்சனை இல்லை. சரி, ராசிப்படி பார்ப்போம். ராசிக்கு 2 கூடைய குரு நீச்சம், 5 கூடைய புதன் நீச்சம். இதான் பாயிண்ட். ராசிக்கு 2 கூடையவன் நீச்சம் புதன், 5 கூடைய குரு நீச்சம். ராசிக்கு 7 கூடைய சூரியன் உச்சம். ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு. ராசிக்கு 12 கூடைய சனி ராசிக்கு 4ல் இருக்கார்.
ஸோ இங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவரோட தசா காலங்களை போய் பார்க்கணும். ஏன் கல்யாணம் ஆகலை? இப்போ தான் உண்மையான ரியல் ஜாதகத்துக்கு வர்றோம். பாருங்க, எடுத்தோன்னே இவருக்கு என்ன தசையில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார்? ஒரு பாருங்க, ராசி கும்பராசி, சதயம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். எடுத்தோன்னே ராகு திசையில் 1 வருஷம் தான் அவருக்கு இருப்பு. 1 வருஷம் ராகு தசை முடிஞ்சிச்சார். குரு தசை வந்துருச்சு. குரு யார்? லக்னாதிபதியாக இருந்து நீச்சமாக இருக்கார். 18 வருஷம், சாரி 16 வருஷம் குருவோட தசை. லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் நீச்சமாகி அங்கே ஒரு உச்சம் இருக்கா, நீச்ச பங்கத்தில் இருக்கார். ஸோ அதுக்கு சின்ன வயசு, இந்த 16 ஆண்டுகள் சின்ன வயசு. அப்போ லக்னாதிபதியாக இருந்து குருவே 2ஆம் வீட்டில் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் 16 வயசில் கல்யாணம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 16 வயசு முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ராகு 1 17. அடுத்து என்ன வரும்? குருக்கு அடுத்து என்ன சார் வரும்? குருக்கு அடுத்து என்ன வரும்? வந்துச்சா வரலையா பாருங்க, வந்துச்சா வரலையா? சனி பகவான் வந்துட்டோம்லங்கிறாரு. எங்கே உட்காந்துருக்காரு? 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். கல்யாணத்தை முடிச்சா சிக்கல் வந்துடும், சண்டை வந்துடும். 3ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அந்த சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறார்? 8 12 3. ஸோ சனி தசை எப்போ முடியுது இவருக்கு? 2009 முடியுது. 2009ங்கிறப்ப இவருக்கு என்ன வயசாயிரும்? 16 1 17 ஏற்கனவே. இது ஒரு 19 20 36க்கு மேலே ஓடிடும். இப்போ புதன் தசை 7ஆம் அதிபதி தசை தான். ஆனால் கேது உட்காந்துருக்கார் பொறுப்பா. இந்த ஃபுட்பால் இது கோல் போடுற அந்த கீப்பர் எப்படி நிற்பான்? கோல் அதுவும் போட்டு அவனை பிடிச்சிருவோம்ட்டு இங்கிட்டு ஓடுவான் பார்த்தீங்களா? அது மாதிரி கேது நின்றுட்டு இருக்காரு. டேய் எங்கடா 7ஆம் அதிபதி, வாடா குடுறா அப்படின்னு கூப்பிடுறாங்க. 7ஆம் அதிபதி வா, தண்ணி தசை முடிஞ்சிருச்சு, வா வால் கத்துறாங்க. வரவே இல்லை. எங்கடா வேணா? புதன் நீச்சம். இப்போ என்ன தசை நடக்குது அவருக்கு? புதன் தான் கொடுக்கணும். புதன் தசை 26 வரைக்கும் இருக்குங்க. சரி, கேது கொடுப்பாரா? அவர் 7ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். நானும் புதனை போலானே செய்வேன். என்ன சார் வாத்தியார்ட்டீங்கிறார். சார் நோட் திஸ் பாயிண்ட். பாடம் புரிஞ்சிச்சா? இந்த ஒரு ஜாதத்தில் புரிஞ்சிருக்கணுமே. புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சா புரியல? தசானதான், தசை தான். மற்ற ஜாதகத்துலாம் தசை பார்க்கல, வேகமாக காட்டுறப்போ ரூலுக்காக காமிச்சோம். பாருங்க, ஒரு தசையை பார்க்கணுங்க. கல்யாணம் ஆகுமா ஆகாதா? தசாநாதனை மிஞ்சி புத்தி நான் செயல்பட மாட்டான்னு சொன்ன விஷயம் இதுதான். கேது தசையும் யாரை போல செயல்படும்? புதனை போல தானே. அடுத்து சுக்கிரன் வராரு. இப்போ இன்னைக்கே இவருக்கு வயசு என்ன ஆயிடுச்சு? 51 வயசு ஆயிடுச்சு. என்னோட 1 வயசு சின்ன பையன் தான் வரும். சரி, 1 வயசு இருக்காது, மாதம்தான் வித்தியாசம் இருக்கும். சரி, அடுத்து சுக்கிர தசா வருது. 2033 மைக் ஆஃப் பண்ணிங்க. சுக்கிரனாவது கொடுப்பாரா? அது அவயோக தசையாக இருக்குது. 6ஆம் அதிபதி தசையாக இருந்து அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார். இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆன குழந்தைகளோடு இருக்கிற மாதிரி பிள்ளைகளா பார்த்து கல்யாணம் முடிச்சாருன்னா இவருக்கு கல்யாணம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார். மறுமணம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருக்குல, அந்த பொண்ணுங்களை முடிச்சாருன்னா உடனே முடிஞ்சிடும். இப்போதைக்கு இல்லை. சரி, இவர் பாருங்க லாயர் படிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் லாயரா சார்? அப்படியா? இல்ல கேக்குறேன் சார். ஏன்னா சூரியன் உச்சமாயி சுக்கிரன் அஸ்தமனம் பண்ணிருக்காரு. இல்லைங்க சார், எப்படிங்க சார்? என்னம்மா இது சார்? ஒரு அரசியல் இருக்காரா? அரசியல் இல்ல சார், லாயரா இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல பில்டிங் வாங்கி சேல் பண்ற அந்த லைன்ல கொஞ்சம் ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார். அரசியல் போயிடுவார். அரசியல் நாட்டம் வரும். அரசியல் போயிடுவாங்க. நாட்டம்லாம் வரும். அரசாங்க தொடர்பு இருக்குங்க. அரசாங்க தொடர்பு. அம்மா விஓ இருந்தாங்க சார். விஏஓ அப்பா வில்லேஜ் ஆபீசர் அந்த மாதிரி. இவர் அட்வொகேட் சொல்ல செய்ய மாட்டார். சரிங்க சார். செய்யறாரா? அது கொஞ்சம் பட்டுப்படாம தான் சார் இருக்காங்க. ஆனா அந்த ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. அதாவது எப்படின்னா அந்த லைன்ல என்ன பண்றாங்கன்னா படிச்சு முடிச்சிருப்பாங்க, கேஸ் இல்லாத வக்கீலா இருப்பாங்க சார். அதாவது இவங்க அதை முக்கியம் பண்ணாம அந்த லீகல் இல்லீகலா வர அந்த இடங்களை வாங்கி சேல் பண்ற லைன்ல பண்ணிட்டு. ரைட், அவ்வளவுதான். சரி, ரைட். ஏன்னா செவ்வாய் தான் வளர்த்துருக்காரு. செவ்வாய் கடுமையா வலுவுல இருக்காரு. ரியல் எஸ்டேட்டை குறிக்கக்கூடியவர் இல்லையா செவ்வாய்? ஆமா சார், அதில் போகலாம். சரி, ஓகே. இப்போ மேரேஜ் சார் வாய்ப்புகள்? கேது திசையில் நான் சொன்ன விஷயத்தை செய்ய சொல்லுங்க. நீச்சமான பொண்ணா பார்க்கணும். ஏற்கனவே மனம் முடிச்சு இதுக்கு பொண்ணா பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுங்க.
பண்ணால் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரெக்டாக என்ன புத்தி நடக்குதுன்னா சார் எனக்கு நவுக்கு வந்துடுவோம். டிஆர் சிஸ்டம் நவ் சனி புத்தி சார் 2026 முடியணும் சார். கேதுசை வரணும். இருங்க, கேதுவை யாரும் பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். 7ஆம் வீட்டை யாரும் பார்க்குறாங்களா? ஒருவே பார்க்கல. சரி, கேது யாரோட சாரத்தில் இருக்கார்? அவர் ராகுவோட சாரத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான் சார். ஒரு மாற்றினத்தை தான் பண்ணணும். வாய்ப்பு இல்லை. வீடு கொடுத்தேன் வேற நீச்சம். கேது பசிக்குது. இன்டர் கேஸில் பண்ண சொல்லுங்க. வாய்ப்பு குறைவு சார். சரிங்க சார். ஓகே ரைட். ஓகே, வேற யாரும் இருக்கீங்களா? கடுமையான தடை 45 வயசு சார். 26 இல்ல, நான் கேட்கறது வயசு 45 வயசுக்கு மேல இருக்கணும். சும்மா குருஜி நான் சொல்றேன் குருஜி. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். குருஜி வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். 4/10/1978. இது பரவாயில்ல. 4/10/1978. கல்யாணம் ஆகலையா மேடம்? இது இல்ல குருஜி, என்னோட ஸ்கூல் சீனியர். சரிங்க. 3:40 AM திருச்சி. ரொம்ப சின்ன வயசு வேண்டாங்க. அது நான் இன்னொரு தடவை, இது வந்து இப்போ மறுக்கப்பட்ட திருமணம் போயிட்டுருக்கோம். தாமத திருமணங்கிறப்ப நம்ம காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது இந்த பொது வழியில் முடியாது. இது உதாரணம். இங்கே பாருங்கள், லக்னத்தில் சனி உட்காந்துருக்காரு பாருங்களேன். கவனிங்க. சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க யாருமே. திருமணம் பொறுத்தவரைலாம் இவ்வளோ ஜாதகம்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. லக்னத்தில் சனி 3, 7, 10 பார்த்துருக்காரு. 7 பார்த்துருக்காரு. சரியா? சரி, இப்போ நாம் சொன்ன ரூல் படி வருவோம். சுக்கிரன் எங்கே இருக்கார்? அவர் ஆட்சியாக தான் இருக்கார். நல்லா தாங்க இருக்கார். சரி, 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். ஆனால் ராகு பிடியில் இல்லை. ரைட்டு. 5 குரு 12 மறைஞ்சிருக்கார். அது ஒரு குற்றம். 7 1 இருக்கான். அவன் 7ஆம் வீட்டிலேருந்து 1ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறான். சரி, 12 சந்திரன், அவரும் ஒன்றும் கெடலை. சரி, ராசிப்படி பார்ப்போம். ராசி துலா ராசி. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 1ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் வீட்டை பார்க்குறார். பரவாயில்ல, அது பார்க்குறது தப்பு தான். ஆனால் சுக்கிரன் பார்த்து வளர்க்குறார். 2, 7 நல்லா இருக்கான். ராசிக்கு 5 11 இருக்கான். 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இந்த தடங்கிறது 12 ராகு. ராசிப்படி 12 ராகு. லக்னப்படி லக்னத்தில் சனி. நடந்த தசையை தான் போய் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இவரோட ஜாதக அமைப்பின்படி அவர் துலா ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரா? சாரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். துலா ராசிங்கிற சித்திரை தான் வரும். ஆமாம், சித்திரை 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். சரி, முதல் எடுத்தோன்னே என்ன தசை வரும்? செவ்வாய் தசை. எத்தனை வருஷம்? 0 வருடம் 0 மாதம் 0 நாள்னு வருது. கடைசியாக விளிம்பில் பிறந்திருக்கார். மைக்கை ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா நானே ஒரு மாதிரி இதாகிடுச்சுன்னா டக்குன்னு ஸ்கிப் ஆகி சந்தேகங்களுக்குன்ட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். சரி, அப்போது இவருக்கு எடுத்தோன்னா செவ்வாய் தசைங்க. செவ்வாய் தசை சின்ன வயசு. ஒரு நாள் கூட காமிக்கலது. பிறப்பு தசால ரொம்ப லீஸ்டாக இருக்குது. சரி, செவ்வாய் தசையை விட்டுருவோம். அப்போது சித்திரை. அடுத்து சுவாதி. ராகு தசை வந்துடும். ராகு தசை என்ன பண்ணும்? இப்போ லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கார். இருள் கிழக்கம் உட்காந்துருக்கார். இவங்க கண்ணாடி போட்டாங்களான்னு கேட்போம். கடைசியாக மேடத்திட்ட கண்ணாடி போட்டிருக்காங்களா, பல் வரிசை கரெக்டாக இருக்கான்னு கேட்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை 18 வருஷம். ஆனால் அவங்க டீனேஜ் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. படிப்பாங்க இல்லையா? அப்போது ராகு புதனை போல் செயல்படுவார் அப்படின்னாலும் நமக்கு திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகு கொடுக்க மாட்டார். சரி, சித்திரை சுவாதி விசாகம். அடுத்து குரு தசை கொடுக்குமா அப்படின்னா, குரு 5க்கும் 8க்கும் உடையவர். அவர் 12ஆம் வீட்டில் மறைஞ்சு 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். நாம் அடிக்கடி சொன்னோம் 3, 6, 8, 12 குரு மறையக்கூடாது, சுபகாரியத்தை தடுப்பார் அப்படின்லாம் சொன்னோம். ஸோ அந்த குருதசா காலங்களில் கடுமையான தடை உண்டாயிருக்கும். சுபகாரியம் தள்ளி போயிருக்கும். அடுத்து குருதசா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வரும்? நமக்கு சின்ன வயசில் ராகு வந்துச்சுங்க. நோட் திஸ் பாயிண்ட். ஃபஸ்ட் எடுத்தோன்னா செவ்வாய் தசையில் 1 நாள்னு வச்சுக்கோம். பிறப்பு கால தசா இருப்பு 1 நாள்னு வச்சுக்கோம். அடுத்து ராகு வந்துருச்சு. 18 வருஷம். 18 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்க மாட்டோம். ஒரு 20 வயசுக்கு மேலே வருவோம்.
அப்போது குரு தசா வந்து 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு. 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த குரு பார்த்தோம்னா சுபகாரியத்தில் தடையை உண்டாக்குவார். அந்த வீட்டோட அதிபதி நீச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். சனி பார்வையில் அந்த அதிபதி இருக்கார். அடுத்து இந்த குரு தசை முடிஞ்சோன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அனுசம் சனி தசா வந்துடும். அப்போது 19 இப்போ பாருங்கள் கரண்டில் என்ன நடக்கும், சனி தசை நடந்துகிட்டு இருக்கும் பாருங்கள். சனி தசையில் சந்திர புத்தி. இந்த பொண்ணுக்கு என்னன்னா 12ல் இருந்த குரு தசா காலத்திலே மல்லு கட்டி யாரையாவது திருமணம் முடிச்சோணும். இப்போ இவருக்கு வேறு ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்கணும். 11 கூடையவன் 7 கூடையே சேர்ந்துருக்கானா? இல்லை, வேற எதுவும் இல்லை. சரி மேடம், இப்போ இவங்க என்ன படித்தாங்க மேடம்? வேறு எனக்கு பார்ப்போம். 10th முடிச்சுட்டு ஐஐடி போவாங்களா? ஐடி ஜாப். ஐடிஐயா? ஐடிஐ சம்திங். அவர் 10th மேல பெருசா படிக்கல குருஜி. சரி, கொஞ்சம் பொருளாதார ரீதியான சிக்கல்ல இருந்திருக்காங்க மேடம். ஆமா குருஜி. கண்ணாடி போட்டாங்களா போடலையா மேடம்? இல்ல குருஜி, இன்னும் கண்ணாடி போடல. சரி, அந்த சூரிய தசை வரும்போது பல்லு ஒழுங்கா இருக்குமா வரிசையா? பல்லு நல்லா இருந்தா குருஜி இருக்கும். அது எப்ப ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது குருஜி. சரி 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 ரைட். 10th படிக்கும்போது இங்க தடை வந்து சனியை பிரீத்தி பண்ணணுங்க. அவங்க சனியை பிரீத்தி பண்ணணும். 7ஆம் வீட்டில் பார்த்த சனி இப்போ நடக்கிறது சனி தசை. இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் விட மாட்டாரு. இப்போ இன்னைக்கே வயசு அவங்களுக்கு போயிடுச்சு, 46 வயசு. நாட்டமே இருக்காது, நாட்டம் குறைஞ்சிரும். வணக்கம் குருஜி, இன்னொன்னு சொல்லலாங்களா? 12/5/1981. ஓ, சொல்லலாம்னு இந்த ஜாதகத்தில் எதுவும் பாயிண்ட் சொல்ல போறேன்னு பார்த்தேன். இந்த குரு அந்த பொண்ணுக்கு வந்து குரு இதுலயே நடந்திருக்கும் இல்லைங்க சார்? குரு இதுலயே நடந்திருக்கணும். பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை சார். காலசக்கரத்துக்கு 7 வந்து சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு சார், அமர்ந்திருக்கிறது. இல்ல, அது கூட வந்து நமக்கு தசாபுத்தி இயங்குறப்ப அந்த லக்னப்படி வராதுல்ல. ஆனா 7ல் உட்காந்துலாம் ஆயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்கே. இந்த பெரியமா மனுக்கு இருக்கு, நானே போட்டு வச்ச போர்டில் இந்த ஒருத்தர் இடையில சொல்லிக்காரமா, அதுக்கு அடுத்து போடுவோம். சார் சொல்லுங்க சார். 12/5/1981. 81லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். 12/5/1981 காலை 10:30 மணி ராஜ்கோட். 10:30 மணி AM. ராஜ்கோட்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்? எந்த கண்ட்ரி சார்? குஜராத் ஸ்டேட்ல ஜி ராஜ்கோட். இவருக்கு இன்னைக்கு வயசு பாருங்க 43 வயசு ஆயிடுச்சு. 43. அப்படியே நீங்களா பாருங்க, நீங்களா பாயிண்ட் சொல்ல பாருங்க, நீங்களா எல்லாரும் பாருங்க. சுக்கிரன் நல்லா தான் இருக்காரு, குருவும் ஒன்றும் வக்ரமாக இருக்காரு, சனியோட கூடி இருக்காரு. ராசிப்படி 2ஆம் வீட்டில் சனி இருக்கார், 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். மெயின் காரணம் தான். ராசிக்கு 2ல் சனி, 12ல் ராகு. ராசிக்கு 5 கூடையவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 கூடையவன் 2ல் இருக்கான், 12 கூடையவன் 1ல் இருக்கான். நடந்த தசா போய் பார்ப்போம். தசாவும் ஒரு காரணமாக இருக்கும். ஒரு பாருங்க, பிறக்கும் போதே கேது திசையில் பிறந்திருக்கார், மகத்தில் பிறந்திருக்கார். 3 மாதம் தசா இருப்பு, அதை கணக்கில் சேர்க்க வேண்டாம். கேது தசை முடிஞ்சோன்னு என்ன வந்துடும்? சுக்கிரதசை வருமா? சரி, சுக்கிரதசா லக்னத்துக்கு 5 கூடிய தசை, அது நடக்கிற கல்யாணத்தை கொடுக்கும். ஆனால் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆண் ஜாதகம் கல்யாண காலம் ஆரம்பத்திலே போயிடுது. சரி, சுக்கிரன் முடிஞ்சு, மகம் பூரம் உத்திரம். சூரிய தசா திருமணத்தை கொடுக்குமா? அவர் 3ஆம் அதிபதியாக இருந்து உச்சமாக இருந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். சூரியன்லாம் பெருசாக கொடுத்துட மாட்டார், 11ஆம் பாவத்தில் இருக்கலாம். அவர் செவ்வாயோடு கூடி இருக்கிறார். ஸோ அந்த 6 வருஷம் போயிடுது. இப்போ மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சந்திர தசா. அவர் 2ஆம் அதிபதி
அவர் 3ஆம் வீட்டில் மறைகிறார். சந்திரன் மறையக்கூடாது. ஸோ இப்போ கரண்டில் அவருக்கு பாருங்கள் ராகு தசா ஓடிட்டுருக்குங்க. ராகு 2ஆம் வீட்டிலே உட்காந்துருக்கார். இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம கொடுப்புன இங்கே ராகு தோஷங்க, கடுமையான தோஷம். 2ஆம் வீட்டில் இருள் உட்காந்துருக்கு. 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கார். 2ஆம் பாவத்தை இந்த இருள் படுற இடத்த இன்னொன்றுக்குறாங்க பார்க்கணுங்க. பார்த்துட்டா இதாயிரும். ஸோ இவருக்கும் கடுமையான தடையுடைய ஜாதகம் தான். இப்போ ஒரு சான்ஸ் 2027 வருது அவருக்கு. குரு புத்தி வருது. ஏன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கனால கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வக்ரமாக இருக்கார், கொஞ்சம் தாமதிச்சா கொடுப்பாரு. ஸோ 2027 ஒரு சின்ன சான்ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாருன்னா போச்சுங்க. சரிங்க, இப்போது சந்தேகத்தை கேளுங்க. சந்தேகங்க கேளுங்க, ஜாதகங்கள்லாம் கேட்கணும். இவ்வளோதான் ரூலு. இந்த ஜாதகத்திலே குரு சுக்கிரனுக்கு திரிகோணத்துல பாவகர் இருக்கலாம் சார். பாயிண்ட் எடுத்துகிட்டே போகலாம். சார் 5ஆம் அதிபதி 12ல மறைவு சார் சுக்கிரன். ஆமா ஆமா. அதே மாதிரி லக்னாதிபதியும் 12ல மறைவு புதன். ஆமா ஆமா, 5ஆம் தேதி 12ல மறைஞ்சாலும் ஆட்சியா இருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னோட பிரதர் ஜாதகம் 2 இருக்கு சார், கொஞ்சம் போடுறீங்களா? அதான் ஒன்று சொல்லுங்க. வந்து வேணும் ஆயிடுச்சு ஆகலையா? ஆகல சார். என்ன வயசு சொல்லுங்க? 51 52 ஆகுது. சொல்லுங்க சொல்லுங்க. 9/4/1974 9/4/1974 12:55 noon PM. ஊரு சென்னை. சார் கவனிச்சு பாருங்க. நீ ஏன்ட்ட கேட்குறவோட ரூலை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்களே விளையாண்டலாம். சரி, அப்படியே மெதுவாக பாருங்க, நானும் பார்க்குறேன். சரி, லக்னம் கடக லக்னம், ராசி துலா ராசி, விசாக 2ஆம் பாதம். சரியா மேடம்? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஜாதகம் கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். என்ன படிச்சாரு? ITI அப்புறம் BA படிச்சிருக்காரு சார் கரஸ்ல. ஐடிஐல என்ன இது எடுத்தாரு? ட்ரேடு. எலக்ட்ரீஷியன் சார், எலக்ட்ரீஷியன். ஒர்க் பண்றது வந்து இப்போ இந்த ICMRனு கவர்மெண்ட் சர்வீஸ் சார். சரி, ரைட்டுங்க. சரிங்க, திருமண தடை மூலம் பார்ப்போம். சரிங்க, குரு சுக்கிரன் இணைவுங்க. ரைட்டு. லக்னாதிபதி 12ல சனி சார். அதுதான் மெயின் பாயிண்டே. லக்னத்துல 12ல சனி சார். ஃபர்ஸ்ட் எடுத்து 5ல வந்து ஆமாங்க. சரி, நீங்களே சொல்லுங்க. 12ல சனி, அதான் மெயின் பாயிண்டே. அடுத்து 5ல ராகு, 8ல சுக்கிரனும் குருவும் மறையுது. அது மறையவே கூடாதுங்க. மேஜருங்க, மேஜர் சார். ராசிப்படி 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல மறைவு. ஆமா, ராசிப்படி 2ஆம் வீட்டுல ராகு, 2 7 கூடவே 8ல மறைஞ்சு கேதுபடியில மாட்டிட்டாரு. மாட்டிட்டாருங்க சார். சுக்கிரன் குரு கெடுத்தாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப கேது திசை நடக்குது. கேது திசையில சனி புத்தி. கேது செவ்வாயோட கூடி சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு. ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். சுக்கிரன் மறையக்கூடாது, குரு 8ஆம் வீட்டில் மறையக்கூடாது. மறைஞ்சிட்டாவே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஜோசியர்கள் தாங்க பெரும்பாலும் கல்யாணத்துக்கு காரணமே. கல்யாணம் காரணமே என்னன்னா அவங்க தான் கரெக்டாக இங்கே இருந்தால் பயந்துட்டு பொண்ணு வேணும். குரு தசையும் வராத சமயத்துல கல்யாணம் பண்ணா பாசிட்டிவா இருக்கும். இல்ல மேடம், நமக்கு முதல்ல கொடுப்புன இருக்கான்னு பார்க்கணும். சனி பகவான்லாம் நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. ரொம்ப பேர் பொது வழியிலலாம் சனி பகவான பாவர்னு சொன்னா ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டைக்கு வருவாங்க. ஏன் சனியை ஒரு இது ஸ்டார் அகாடமி மீட்டிங்கில் இப்போ நடத்தின பாடத்தை எடுத்தேன். லேட் மேரேஜை கொடுத்துட்டாங்க கமாண்டு. சனியை ரொம்ப திட்டியே சார், சனி தான் கல்யாணத்தை கொடுத்துருக்காரு ஆய்வின்ட்டாங்க. சனியும் செவ்வாயும் தான் கல்யாணத்துக்கு எடுக்கிறவங்க ராகு. இந்த 3 பேர் தான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா அதான் மாற்றவே மாட்டேங்க. இவங்க 5ல் ராகு, 5ஆம் அதிபதி கேடுபடியில் இருக்கார். குரு சுக்கிரன் மறையக்கூடாது. இது நல்ல உதாரணமான ஜாதகம். அது மாந்தி இருக்கு. எப்படி ஜாதகம் வந்தாலும் அக்செப்ட் பண்றதே இல்ல. எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுத்துடுறாரு. எனக்கு அந்த மாதிரி பெண்ணு தான் வேணும், இந்த மாதிரி பெண்ணு தான் வேணும் அப்படின்னு.
சரிங்க, ஓகே. சொல்லுங்க சார். சார் இன்னும் ஒரு ஜாதகம் போட்டுருக்கேன் சார். சொல்லுங்க. ஒரு ஜாதகம் முடிச்சு பேசுவோம். குழந்தை 13/4/1979 சார். 13/4/1979. 13/4/1979. டைம் 5:50 AM. 50னா 50யா? 50. ஊருங்க? சென்னை. அவருக்கு ரொம்ப கஷ்டங்க. முதல்ல போட்டவருக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. 2 பேருமே பிரதர் தான் சார். சரி, இவர் இப்போ பாருங்க, எல்லாரும் மெதுவா பாருங்க. இவர் ராசின்னு துலா ராசியா? துலா ராசி தான் சார். துலா ராசி. சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம். லக்னம் வந்து மீன லக்னம். மீன லக்னம் தான். 7 கூடிய புதன் நீச்சம். குரு 5ல சனி ராகு இருக்காங்க சார். சுக்கிரன் 12ல மறைவு. 6ல சனி ராகு. 6ல சனி ராகு. சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்காரு. 12ஆவோட சுக்கிரன் மறைவு. சனி 12 12ஆம் வீட்டுல கேது, 12ஆம் வீட்டுல சனி பாக்குறாரு. குரு உச்சம், சுக்கிரன் உச்சத்தை நோக்கி தான் போறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருக்கு அப்படி ஒன்றும் அடப்பு இல்லை. அது கேதுலாம் ஒன்றும் பண்ண மாட்டாருமா. கேது 7ஆம் அதிபதி. ஒரு நிமிஷம் இருங்க, நானே பார்க்குறேங்க. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சம். நீச்சமானவருக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கான். இது நீச்ச பங்கம் தான் அது. ஓகேங்களா? ரைட்டு. 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? 5 கூடவே 8ல் மறைஞ்சிருக்கான். அதெல்லாம் தப்பு. ஆனால் ஒரு கல்யாணம் பொருத்தம் பார்க்குறான்னா குழந்தை பேர் இருக்கான்னு பார்ப்பான். 5ஆம் அதிபதி சந்திரன் 8ல் மறைஞ்சிருக்கார். 5ல் குரு உட்காந்துருக்கு. இது காரகப நாஸ்தியா அப்படின்னா இது நாஸ்திங்கிறதுக்கு வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி கெடக்கூடாது. சரி, 5ஆம் வீடு கட்டுருக்கா யாராவது பார்க்குறாங்கன்னா யாரும் பார்க்கல. சரி, இப்படி கெட்டு போச்சா, ஒரு பக்கம் கெட்டு போச்சா, ராசிப்படி போய் பார்க்கணும். அப்போ ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கணும். நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணம் நடந்துடும். ராசிக்கு 5ஆம் வீட்டில் யார் இருக்கா? கேது உட்காந்துருக்கார். சரி, 5ஆம் அதிபதி சனி எங்கே இருக்கார்? அவர் ராகுபடியில் இருக்கார். நான் சொன்னது தான், ஆரம்பத்தில் சொன்னது தான். ஒரு 5ஆம் பாவங்கிறது சாதாரணமாக நினைப்போம். 7ஆம் வீடு தான் நினைப்போம். பாருங்கள், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சார். சரி, அப்படி மறைஞ்சிட்டார். குரு 5ல் இருக்கார். வீடு கொடுத்தவன் இவர் உச்சமானா என்ன பண்ணுறது? வீடு கொடுத்தவனே இல்லை. வீடு கொடுத்தவன் 8ல் மறைஞ்சிட்டான். இப்போ ராசிப்படி பாருங்கள், 5ல் கேது. ராசிப்படி 5ல் கேது. 5ஆம் அதிபதி ராசிக்கு 5 கூடிய அந்த சனி ராகுபடியில் இருக்கார். ராசிக்கு 7 கூடையவன் 6ல் மறைஞ்சிட்டான். ராசிக்கு 2 கூடையவன் 6ல் மறைஞ்சிட்டான். ராசிக்கு 12ஆம் அதிபதியான புதன் நீச்சமாயித்தான் நீச்ச பங்கத்தை பெறார். ஸோ இங்கே தடைக்கு காரணம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி கெடுத்து ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் விட்ட சனி பார்த்து கெடுத்தார். இவருக்கு நடந்த தசாபுத்தி பாருங்கள். இப்போ கரண்டில் சனி தசை தான் ஓடுது. எடுத்தோன்னே இவர் வந்து மிருகசிருஷமா, ஆமாம், அதில் பிறந்திருக்கார். அடுத்து ராகு தசை வந்திருக்கு. செவ்வாய் தசை 1 வருஷம். அப்புறம் ராகு தசை. ராகு கல்யாணத்தை கொடுக்குமா அப்படின்னா 6ஆம் வீட்டில் இருக்குது. சின்ன வயசு. சரி, ராகு முடிஞ்சிருச்சு. குரு கொடுப்பாரா? அவர் லக்னாதிபதி 10ஆம் அதிபதி. கொடுக்கணும். குரு கொடுக்கணும். அப்போ என்ன வயசு நடக்குது பாருங்க. உங்களுக்கு செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு 19 வயசு. 19 வயசில் கல்யாணம் பண்ணுவோமா? மாட்டோம். அப்போ குரு தசை குரு புத்தியில் ஒரு ஈகர் இருக்கும். கிடைக்கிறேன்னா வயசு 10. அடுத்து சனி தசை தடுக்கும். அடுத்து புதன் தடுக்கும். கேது தடுக்கும். சுக்கிரன் தடுப்பார். சூரியன் இப்படி வரிசையாக புத்திநாதன் ஃபுல்லாக தடுக்கிறான். இந்த குரு தசை குரு புத்தி ஒரு தடவை கேட் ஓப்பன் ஆகுது. உள்ளே போயிருந்தால் உள்ளே போயிருக்கலாம். இப்போ சனி கடுமையாக தடுப்பார். இப்போ நடக்கிறது சனி தசா. ஸோ இவருக்கும் வந்து தாமத மறுக்கப்பட்ட திருமணமாக தான் இருக்குது. சரிங்க, வேற யாருக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. பாடத்தை நிறைவு பண்ணிக்கோ. டவுட் செக்ஷன் வாய்ப்பு இருக்கா லேட் மேரேஜுக்கு? இவருக்கா? அவருக்கு ரொம்ப கஷ்டம் மேடம். இவருக்கு சனி தசா குரு புத்தி கடைசியா வருது மேடம். 2030 to 33 அப்ப வேணா ஒரு சான்ஸ் இருக்கு மேடம். சார் ஒரு சந்தேகம் சார். சுக்கிரன் வந்து இருக்காரு இல்லைங்க சார், அதனால ஒன்றும் பெருசா பாதிப்பாகாது இல்லைங்க சார். என்னங்க?
சனி 12ஆம் வீட்டை பார்த்திருக்காருன்னு சொல்றீங்களேங்க சார். அப்போ சுக்கிரன் அல்ல ஒளி இவருக்கு கிரகம் உண்டு, இருக்க இவருக்கு உண்டுன்னு தான் சொல்றேன். இவருக்கு பெருசா சாட்டனோட இதெல்லாம் நான் சொல்லல. இவருக்கு என்ன பிரச்சனைனா இவரை தள்ளி தள்ளி விட்டுருவாங்க, இந்த ஜாதகம் வேணான்ருவாங்க, சைல்டு இஷ்யூன்னு சொல்லிடுவான். ஜாதகத்தை என்ன சொல்லிடுவான்னா, கொண்டு போகிற இடத்துல கல்யாணத்தை பற்றி பேச மாட்டாங்க, சார் பிள்ளை பேர் தள்ளி போயிடும் வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைப்பான். ஏன்னா லக்னத்துக்கு 5 கூடிய 8ல் மறைஞ்சு சந்திரன் மறைஞ்சு குரு 5ல் இருந்து ராசிக்கு 5 கூடிய ராகுபடியில் இருக்கனால இப்படி தள்ளி போகும். ஸோ வந்து நமக்கு 2, 5, 7, 12ஆம் பாவகங்கள் நல்லா சார் இன்னொரு டேட் சொல்லுங்க சார். முடிச்சுக்கோ. இதோட இந்த ஒரே டேட்டோட முடிச்சுக்கோ. என்ன வயசு சார்? சார் லேட் மேரேஜா இருக்கிறதுனால இப்போ வந்து சார் ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க சார். இவருக்கு சார், சனி ஒரே ஒரு தசை date குரு புத்தியில கொஞ்சம் முயற்சி பண்ணா கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல சார் லேட் மேரேஜா இருக்கிறதுனால ஒரு தடவை ஆயிடுது. சோ குழந்தை பேரு மேரேஜ் ஆனா இல்லையா? அப்புறமா பேசுவோமா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் 8/4/1989 சார். மற்றவங்களாம் மைக் ஆஃப் பண்ணுங்க. 8/4 1989 காலையில் 8:31 AM கோயம்புத்தூர். 8:31 சார். கோவையா? கோயம்புத்தூர்ல பிறந்தது. சரி சரி சரி. இது 90 கிட்டு. ஆமாங்க சார். இவங்கெல்லாம் வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு தான் வாழ்வோன்னு நினச்சிட்டு வருவாங்க சார். சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க 90லாம். சரி இவருக்கு பாருங்க, லக்னம் ரிஷப லக்னம், ராசி மேஷ ராசி, பரணி 3ஆம் பாதம், 2 கூடிய புதன் நீச்சமாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். 5 கூடிய புதன் நீச்சமாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். சனி 2ஆம் வீட்டை பார்த்து கெடுத்திருக்கார். 2ஆம் அதிபதி நீச்சமாய் இருக்கார். சனி 5ஆம் வீட்டையும் பார்த்துருக்கார். ஒரு சேர 2, 5 பார்த்துருக்கார். சரி இப்போ ராசிப்படி பார்ப்போம். பெரிய குறை எதுவும் இல்லையே. ராசிக்கு 2ல் செவ்வாய். சரி, ராசிக்கு 2, 7 கூடிய சுக்கிரன் 12ல் மறைஞ்சிருந்தாலும் உச்சமாக இருக்கார். ஸோ அப்படி ஒன்றும் பெரிய தடையெல்லாம் இல்லை. சின்ன சின்ன கேட் ஓப்பனில் இருக்குது. சரி ராகு தசை சனி புத்தி 2026 வரைக்கும் ஒன்றும் ஆகாது. சரி புதன் புத்தி ஆகுமா? லக்னம் 2, 5 கூடிய புதன் 11ல் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஒரு சான்ஸ் இருக்குது. சுக்கிரனோடு கூடி இருக்கக்கூடிய கிரகம் குருவின் வீட்டில். அப்போ பாருங்கள் என்ன வருஷம் இப்போ கோச்சாரம் நகர்த்துவோம். 2026 to 28 போவோம். 2026 போயிடுவோம். இவருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருபத்தாறு 27 சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் குரு வரார், கோச்சார குரு. சரி அங்கே என்ன புத்தி நடக்கும்? ராகு திசையில் புதன் புத்தி. ராகு சனியை போல செயல்படுவாரே. சார் ஒரு சான்ஸ் இருக்குது சார். 2, 5 கூடையவன் புத்தி நடக்குது சார். நீச்ச பங்கமாகி நடக்குது. இவருக்கு 7 கூடையவனும் 11 கூடையவனும் கூடியிருக்கான். பாருங்க, நல்லா பாருங்க. தாரதோஷம் வேற இருக்கு. கரெக்டாக கொண்டு வரேன் வியூக்கு. ஆஹா, இங்கே ஜாதகத்தை கொண்டு வந்துட்டோமோ. சரி ஜாம கொள்போம். எல்லாமே மாற்றி விட்டேன். சுக்ரன் சாஃப்ட்வேர். ரைட்டு. பாருங்கள், ராசிக்கு 7 கூடைய செவ்வாயும் 11 கூடைய குருவும் இணைஞ்சிட்டாங்க. தாரதோஷம் சொல்லி விளக்கிட்டுருவான். ஆனால் லக்னத்தில் குரு இருக்கார். 5, 7, 9 பார்க்குறார். ஸோ இந்த புதன் புத்தி, இந்த சனி புத்தி முடியணும் சார். முடிஞ்சோடனே ராகு சனி புத்தி இப்போ ஆகாது. புதன் புத்தி 2026 to 27 வருது. அந்த காலகட்டத்தில் முடிக்க சொல்லுங்கள். அந்த டைம் வந்து கோச்சாரத்தில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. 2 கூட நிச்சயமாக பண்ணி கொடுப்பான். அவன் நீச்சமானாலும் நீச்ச பங்கத்தில் இருக்கான். ஸோ அந்த வகையில் வாய்ப்பு இருக்குது. 2வது சுக்கிரனோடு அந்த புதன் கூடியிருக்காரு.
ஸோ அதனால் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தாமதிக்கப்பட்ட திருமணமே ஒழிய மறுக்கப்பட்ட திருமணம் இல்லை. இன்றைய வயது இவருக்கு வந்து 35 வயசு, லேட் மேரேஜ் தான் நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதில் காரணம் வந்து பெரிய காரணம்னு பார்த்தா தாரதோஷம் இருக்குது. ஒன்று, சனி பகவான் பார்க்கக்கூடாத இடங்களில் பார்த்துருக்கார். 2வது 5வது பார்த்துருக்கார். இப்போ நடக்கிறது சனி புத்தி இருக்குது. இப்போ இவருக்கு தாமதத்துக்கு காரணம் இவர் பொண்ணு தேடினதே ராகு திசையெல்லாம் அப்படி பொண்ணு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. 2018க்கு மேலே ரொம்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு பண்ணணுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் தடங்க. சரிங்க, ஓகே. வகுப்பு நிறைவுற்றது. உங்களுக்கு இது மாதிரி ஒரு 20 ஜாதகம் இருக்குது. இதை வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லா குரூப்லையும் நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஜாதகங்களை விளக்கத்தையும் தரேன். வேறு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன். கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கக்கூடாது. ஆனால் ஏன்னு கேட்டால் யார் கொடுத்தீங்களோ அவங்க மேலாம் கேஸ் வரும். நான் பொலிட்டீஷியன், இது யார் யார் ஜாதகம்னே தெரியாது. அவங்க புறப்பட்டு ஆளுக்கு ஒரு கேஸ் 25 பேர் போட்டாங்கன்னா, ஆளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டாங்கன்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக டெய்லி வாய்தாவாயிடும். புரியுதா? யார் கொடுத்தாலும் அவங்க தான் மடிக்கணும். இதெல்லாம் வந்து ரைட்டுங்க. இப்போ 2, 7, 5ஆம் அதிபதிகள் எல்லாமே சூரியன் கிட்ட அஸ்தங்கம் ஆயிடுச்சு சார். இது எப்படி சார்? அந்த சூரிய தசா வர்றப்ப தான் கல்யாணம் ஆகும். சூரிய தசா, ஓகேங்க சார். சரிங்க, இப்போ கடைசி ஃபைனலா இருக்கு பரிகாரம் இருக்கு. பரிகார வகுப்புல சொல்லித்தரோம். இப்போ கடைசி ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துடும், ஜட்ஜ்மெண்ட். ஒரே நிமிஷம், கோணலா போடுறேனே, டைம் ஆயிடுச்சோ. இப்போது பொதுவாக பார்த்தோம்னா எல்லாருக்கும் போர்டு தெரியுதா? கூடுதல் லைட்லாம் போட்டுட்டேன், தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க போதும். தெரியுது சார், தெரியுது சார். சரிங்க, இப்போது பொதுவாக இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், நீண்ட நெடிய ஆயுளோடு இருக்கணும்னா எந்த பாவம் நல்லா இருக்கணுங்க? நீங்கள் நல்லா இருக்கணும், நீண்ட நெடிய காலம் இருக்கணும்னா எந்த பாவம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்? லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி. ஆயுள் எங்க சார் இருக்கு? லக்னாதிபதி ஆயுள் காரகனான சனி. இல்ல, லக்னத்தை விட்டுருங்க, அடுத்து வாங்க. லக்னத்தெல்லாம் நான் உட்காந்து கேட்கிறேன், இங்க இருந்து கேட்கிறேன், நான் தான் கேட்கிறேன். எந்த பாவம் ஆயுள் பாவம்? 8ஆம் பாவம் சார். நான் கேட்டது காரகர்லாம் கேட்கல, 8ஆம் பாவம். ரைட். அப்போ ஒவ்வொரு பாவகத்தோட சூட்சுமமும் எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ 1ஆம் பாவகம் அப்படின்னா ஆயில், இங்கே மட்டும்தான் ஆயிலா? 8ஆம் வீட்டையும் பார்க்கணும். 8ஆம் வீடு நல்லா இருந்தால் தான் ஆயில் நல்லா இருக்கும். வெறும் லக்னாதிபதி நல்லா இருந்தால் போதாது, 8ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ 1ஆம் அதிபதி நீங்கள் நல்லா நீண்ட நெடிய காலம் இருக்கணும்னா ஒவ்வொரு பாவத்திற்கும் 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு பாவத்தோட சூட்சுமமும் வேர்பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா 8ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்கு. அப்போ நல்லா இருக்கணும், ஆயிலாக இருக்கணும்னா 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும். சரி, குடும்பம், வருமானம். சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வருமானமே இல்லைம்மா. வருமானம் 2ஆம் பாவம். அந்த பாவத்துக்கு 8ஆம் வீடு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல என்ன சார் இருக்குது? அதான் நிதி ஸ்தானம். உனக்கு வருமானம் வரணும்னா நிதி ஸ்தானம் நல்லா இருக்கணும், அப்போ தான் நிதி சேரும், இல்லைன்னா சேராது. ஓகேங்களா? அப்போது 9ஆம் பாவம் கிடக்கூடாது. 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 9ஆம் இடம் கிடக்கூடாது. அடுத்து 3ஆம் இடம். இது என்ன சொல்லுது? 3ஆம் பாவங்கிறது என்ன? உன்னுடைய ஆசை, மோகம், உன்னுடைய ஆசை, எண்ணம் இதெல்லாம் ஈடேறணும்னு வச்சுக்க. உங்களுடைய எண்ணம், ஆசை இதெல்லாம் ஈடேறணும்னா என்ன வேணா? 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 10ஆம் இடம் தான் அதை தீர்மானம் செய்யும். 10ஆம் இடம் உன்னுடைய கர்மா. நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலே மட்டுமே உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அப்போ கர்மா, அதன் அடிப்படையில் தான் உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறும். அடுத்து 4ஆம் வீடு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சார் நான்
அங்கே போனேன் வேலை பார்த்தேன், இங்கே போனேன் வேலை பார்த்தேன், ஃபாரின் போனேன், கடைசியில் ஒரு வீடு கட்ட முடியலம்மா. வீடே கட்ட முடியல சார், என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள் சார்மா. அப்போ 4ஆம் வீட்டோட வேர் பகுதி எங்கே இருக்குது? 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 11ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ என்னன்னா 4ஆம் வீடு கட்டணும் அப்படின்னா என்ன வேணும்? உனக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்கணும். அங்கே பாவகிரகங்கள் உட்காந்து 11ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கான் அப்படின்னா உனக்கு எப்படி லாபம் சேரும்? வீடு கட்டணும்னா பல லட்சம் வேணும். பல லட்சம் வேணும்னா என்ன பண்ணணும்? வர்ற வருமானத்தை சேமிக்கணும். சேமிச்சா லாபம் மிகுதியாகும். லாபம் மிகுதியானா தான் வீடு கட்ட முடியும். அப்போ 4ஆம் வீட்டின் சூட்சுமம் அதனுடைய வேர் பகுதி 11ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கு. சார் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு இல்லை ஒரு பிள்ளை அப்படிம்பாங்க, குழந்தை இல்லைன்னு ஏங்குவாங்க. ஏன் சார்? 5ஆம் வீட்டோட வேர் பகுதி எங்கே இருக்கு? அந்த வீட்டுக்கு 8ஆம் இடமான 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கு. முறையான அயன சயன போக சுகத்திலே நீ ஈடுபட்டால் குழந்தை பேர் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, ஆணும் பெண்ணும் ஐடி ஃபீல்டு. பையன் நைட் ஷிஃப்டில் இருக்கான், பொண்ணு பகல் ஷிஃப்டில் இருக்குது. 2 பேருமே சந்திக்க முடியாது. முறையான அயன சயன போகசம் இருக்கா, லீவு கிடைக்காது. ஸோ பருவத்திலே செய்யணும். அப்போது குழந்தை பேர் வேணும்னா இந்த 12ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னாகும்? அயன சயன போக சுகத்தை தடுக்கும். தடுத்தா என்னாகும்? இதோட வேர் கெட்டு போயிடுச்சுன்னா இது விளையுமா? விளையாது. அப்போ 5ஆம் பாவத்தோட வேர் பகுதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கு. 6ஆம் பாவம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்ன வேலை வேணாலும் கூடியா, நான் சம்பாதிக்க நான் உழைக்க தயாராக இருக்கேன், உழைப்பு இருக்கு என்கிட்ட, ஆனால் வேலை தான் கிடைக்கல அப்படிமா. அப்படியா? அப்படின்னா அந்த 6ஆம் பாவத்தோட வேர் பகுதி எங்கே இருக்குது? 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 1ஆம் வீட்டில் இருக்குது. முதல்ல நீ உழைக்கணும்னா என்ன வேணும்? உனக்கு உடம்புல தகுதி வேணும், லக்னம் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இருந்தால் நீ முறையாக போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வலுக்குடைந்தவன், ஒரு மெலிந்த தேகமுடையவன், ஒரு நோயாளி எப்படி ஒரு கடினமான வேலையை செய்ய முடியும்? அப்போ 6ஆம் வீட்டோட சூட்சுமமெல்லாம் 1ஆம் வீட்டில் இருக்குது. 7ஆம் வீடு கல்யாணம் ஆகலைன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு கோயில் குளம் பார்க்காத ஜோசியம் இல்லை, ஜோசியத்தையே கற்றுக்கிட்டாங்க நிறைய பேர். நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் கற்றுட்டாங்க, கல்யாணம் ஆகலை சார். இப்போ 7ஆம் வீட்டோட சூட்சுமம் எங்கே இருக்குது? 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 2ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கு. அப்போ 2ஆம் வீட்டில் பாவகிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் 2ஆம் பாவ அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. அப்போ 7ஆம் வீட்டோட சூட்சுமம் அதன் 8ஆம் வீட்டில் அதன் வேர்பகுதி இருக்குது. 8 உன்னுடைய ஆயுள் ஸ்தானம். அப்போ 8ஆம் வீட்டோட வேர்பகுதி எங்கே இருக்குன்னா 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் வீட்டில் இருக்குது. உன்னுடைய மோகம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய ஆசை, அதை பொறுத்து தான் உன்னுடைய ஆயுள் இருக்கும். மோகம் மிகுதியானால் அவனுடைய ஆயுள் குறைஞ்சிரும். அப்போ மோகத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறான், ஆசையை குறைச்சிக்க அப்படிங்கிறான். அடுத்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தந்தையை குறிக்கக்கூடிய பாவம். உன்னுடைய தந்தையை உனக்கு யார் அறிமுகம் செய்வார்? 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 4ஆம் இடம். உன் தாய் தான் உனக்கு இவர்தான் தந்தை என்று அறிமுகம் செய்வார். அப்போ 9ஆம் வீடு நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும்? இவர் தான் உனக்கு அப்பா அப்படின்னு தெரியும்னா யார் தெரியப்பா? அம்மா அப்பாவோட இருந்தால் தான் தராங்க அப்பா அப்படின்னு காமிக்கும். அப்போ 9ஆம் வீட்டோட வேறு பகுதி 4ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கு. 10ஆம் இடம். ரொம்ப பேர் சொல்லுவான், நானும் தொழில் பண்ணி பார்த்துட்டேன் சார், ஒரு தொழில் கூட அமையலம்மா. 10ஆம் வீட்டோட வேறு பகுதி 5ல் இருக்குது, அதோட 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. உன்னுடைய பூர்வ புண்ணிய வினைப்பயன்களின் அடிப்படையிலே நீ உன்னுடைய தொழில் கர்மா இதெல்லாம் அமையும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து 11ஆம் வீடு உன்னுடைய அபிலாசைகள். அந்த 11ஆம் வீடு உன்னுடைய லாபமே இல்லை சார்மா. எப்போ லாபம் கிடைக்கும்? 11ஆம் வீட்டோட வேறு பகுதி அந்த வீட்டுக்கு 8ஆம் இடமான 6ஆம் இடம். நீ கடுமையாக உழைத்தால் மட்டுமே தான் லாபம் கிடைக்கும். 12ஆம் இடம் அயன சயன போக சுகம். அப்போது உனக்கு முறையான அயன சயன போக சுகம் வேணும்னா என்ன பண்ணணும்? 7ஆம் பாவத்தில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. 7ஆம் பாவக அதிபதி செவ்வாய் ராகு எதுப்படியில் மாட்டக்கூடாது. 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் உனக்கு முறையான அயன சயன போக சுகம் உண்டு. ஸோ ஒவ்வொருடைய பாவகத்தின் வேறு பகுதியை சொன்னோம். இதுகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. சரிங்களா? புரிஞ்சுங்களா? சூப்பர். சார் எப்படி இருந்துச்சு வந்து பாருங்களா?
காசு இல்லைன்னா நிதிஸ்தானம் நல்லா இருக்கணும். சூப்பர் சார். வீடு கிடைக்கல அவன லாபஸ்தானம் நல்லா இருந்தா வீடு கிடைக்கும். தெளிவா தெரியுது சார். புள்ள இல்லைன்னா நீ முறையான அயன சைனவத்துல ஈடுபட்டால் தானே புள்ள கிடைக்கும். சார் பையனுக்கு ஆறு சார். ஆமா, லாபம் வேணும், உழைக்கணும். வீடு வேணும்னா உனக்கு லாபம் வேணும், லாபஸ்தானம் நல்லா இருக்கணும். நீ ஆயுளோட இருக்கணும்னா லக்னாதிபதி மட்டும் நல்லா இருந்தா போதாது, 8ஆம் பாவம் நல்லா இருக்கணும். வேறு அங்க இருக்கு, மறைபொருள் சூட்சுமம் அங்க இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. சரி, வகுப்பு நிறைவு பண்ணிக்கும். வகுப்பு எண்டுல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சா? ஒரு மாதிரியா கேட்காத விஷயத்தை கேட்டீங்களா? தெரியாத புரியாத விஷயத்த? சூப்பர் சார். ஈஸியா என்னங்க இந்த பாயிண்ட்ஸ்ல யாருமே சொன்னது இல்ல சார். யாருமே சொன்னது இல்லைங்க சார். இதுவரை கேட்காத இந்த பாயிண்டே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு சார். மறைபொருள் ரகசியம் மட்டும் இருந்தது சார். ஆமா ஆமா ஆமா. உண்மையாவே கடவுளுக்கு நன்றி சொல்றேன் சார், இப்படி ஒருத்தர் எங்களுக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு. ஆமாங்க சார். இதெல்லாம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே வேற மீட்டிங் எல்லாம் பேசியிருக்கேன். இதுல இருக்கு பிபிடிலாம் 2 வருஷம் முன்னாடி செஞ்ச பிபிடியே இருக்கு சார். எப்படி வீடியோ எல்லாம் பார்த்தேன் சார். கடைசியில கடவுள் உங்களை காமிச்சு கொடுத்துருக்கு சார். நான் அந்த பிரபஞ்சத்துக்கு தான் சார் நன்றி சொல்றேன். என்னால தாங்க முடியல சார். தொடர்ந்து நாம் நவகிரகங்களின் பெயரை உச்சரித்தோம். நவகிரகங்களுக்கும் நன்றி தெரிவிப்போம். நடக்கின்ற தசாதான் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்வை தீர்மானம் செய்யும். என்னதான் ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து குரு சுக்கிரன் கெடாமல் இருந்து 2, 5, 7, 12 கூடியவன் கெடாமல் இருந்தாலும் கூட ஒரு சனி தசா 5ஆம் வீட்டில் அமர்ந்தால் அது 2ஆம் வீட்டை பார்வைக்கு பலன் உண்டு. ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய ஆதிபத்திய பலன் மட்டுமல்ல, அந்த திருக்குபலமும் வேலை செய்யும். எந்த கிரகத்தின் தசா நடக்கிறதோ அந்த கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாம் தன்னுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தும், இருளை பாய்ச்சும். பெரும்பாலும் சனி, செவ்வாய், ராகு, கேது, குரு கெடக்கூடாது. ஒரு திருமணம் ஒருத்தன் பார்க்குறீங்க, எப்படி இருக்கணும்? பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னா குரு சுக்கிரன் கெடக்கூடாது. குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். 5ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்த வாரம் நம்ம திருமண பொருத்தம் பார்த்துருவோம். சரி, இப்போது நவகிரகங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை ஓங்கி ஒழித்து வகுப்பு நிறைவு பண்ணிக்கும். நன்றி. ஸ்டாப்.